அருணகிரியா ரெக்கார்டிங் கிளவுட்ல காட்டுதா? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயா. இல்லைங்க, கிளவுட்ல காட்டுதா? ரெக்கார்டிங் கிளவுடு தெரியலங்க ஐயா, கிளவுடா என்னன்னு தெரியாது. பட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. இந்த வாரம் கிளாஸ் இந்த டைம்ல நடக்கிற கிளாஸஸ்ல நான் யூடியூப்ல ஏத்து வைக்கிறேன். என்ன ரீசன்? அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். சொல்லுங்க. அருணகிரியா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். உற்சாகமான செல்வ வணக்கம். உற்சாகமான செல்வ வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம் ஐயா. செல்வ வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இனிய காலை செல்வ வணக்கம் மேடம். கலையா ஸ்டார்ட் பண்றீங்களா? நேத்தோட அவரு நம்ம சின்ன பிள்ளை ஏழுமலை ஐயா சொல்லுவாங்கல்ல, சின்ன பிள்ளை சூப்பரா. என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம். நம்ம குட்டி பிள்ளைய போட்டு விடுங்க. ஏழுமலையா வாங்க. சிவாய நம சிவாய நம. ஐயா மகாராஜன் சார், ஒரு கேள்வி, ஒரு டவுட் ஒண்ணு கேட்டாரு மகாராஜன் சார். சொல்லுங்க. அது வந்து கேட்டாரு, புரியல. ஆமா, அவரு என்ன கேட்டாரு, ரெக்கார்டிங் ஏன் போடலன்னு கேட்டாரு. இவர் நாராயணன் சார் இல்ல, அதனால யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகல, அதான் ரீசன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, ஓகே ஓகே. இல்ல, ரெக்கார்டிங் ஆயிடுச்சு, யூடியூப்ல அப் பண்ணல. யூடியூப்ல போடல, அதான். அது மறுபடியும் அவர் வந்த பிற்பாடு பண்ணிடலாம்ல. அது போடலாம். அவர் வந்ததும் பண்ணட்டும். அது போட்டுக்கலாம். ஏன் நேத்து இதுல இருந்து ஆரம்பிச்சு. அனைவருக்கும் காலை இனிய செல்வ வணக்கம். நேத்திய பயிற்சியில பார்த்தது வந்து கருப்பொருள் உருப்பொருள் பார்த்தோம். இயங்குவது கருப்பொருள்னும், உருப்பொருள் என்பது ஐம்புலன்களின் உணர்வால் உணர்வது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. உலகத்தில் உள்ள எல்லா உருப்பொருளும் கருப்பொருள்களை கொண்டு இயங்குகிறது. உலகில் முதலில் தோன்றியது கருப்பொருள் தான் அப்படின்னு கொண்டு போயிருந்தாங்க. எவ்வளவு சக்தி வாய்ந்த மன்னிக்கணும், இயங்குவது உருப்பொருள் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல கருப்பொருள் சொல்றீங்களா? இயங்குவது கருப்பொருள், ஐம்புலன்களால் உணர்வது உருப்பொருள். சரி, உருப்பொருள் இயங்குதா? மத்தவங்களும் கவனிங்க, அந்த கேள்விக்கு பதில பாருங்க. கருப்பொருள் இயங்குவது ஏதேனும் ஒரு உருப்பொருளால் தான். கருப்பொருள் இயங்குவது ஒரு 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 உருப்பொருளை சார்ந்து. ஐயா அப்படியே மாத்தி சொல்றீங்க. மாத்தி சொல்றீங்க. சரியா கேட்கல, யாரு கேட்கல. உருப்பொருள்லாம் இயங்குவது வந்து கருப்பொருளை வைத்துதான் இயங்குதுன்னு சொல்றாங்க. அதான் ஒவ்வொரு உருப்பொருளும் வச்சுதான் இயங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொன்னாரு ஐயா. திருத்திக்கிறேன் அப்போ. அதாங்க ஐயா. ஒரு கருத்து சொல்லுங்க ஐயா. ஐயா தான் சொல்லுங்க. நம்ம ஏழுமலை ஐயா மீனிங்க புரிஞ்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். 3 4 7 4 3 7 ரெண்டையும் சொன்னா சரிதான், ஆன்சர் இது ஆன்சர் தான். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சொன்ன அப்படியே இல்லைங்கிறது. அதாவது 4 3 7ன்னு சொன்னாங்க, நீங்க 3 4 7ன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது சரியான இல்ல அப்படி இல்ல. நீங்க சொல்றது வந்து எதுக்கு பொருந்தோம்னா, ஒரு கேள்வி பல பதில், ஒரு கேள்வி, அந்த இதுக்கு வேணா அந்த 3 4 அந்த மாதிரி சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பணம் எடுத்துக்கிட்டோம்னா, பணம் இப்ப நம்ம கூடி இருக்கிறது வந்து காரண காரியத்தினாலதான் வந்து உலகம் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்திருக்கிறது இந்த நிகழ்வு ஒரு காரியம். சோ இது வந்திருக்கிற காரணம் வந்து நாம எல்லாம் செல்வந்தர்களா ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, டவுட் இல்ல. அப்ப பணம் வந்து ஒரு
உருப்பொருள். பணம் வந்து ஒரு உருப்பொருள். சரிங்களா? ம் பட் அது சூப்பர் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக குறைவான 1% இல்ல 2% மக்கள் கிட்ட மட்டும் உலகத்துல இருக்கு, அதிகமா போகுது. அப்படி அந்த அட்ராக்ஷன் நடக்குது இல்லைங்களா, அவங்க கிட்ட சேருது இல்லைங்களா, அந்த சூட்சுமம் தான் கருப்பொருள். அல்லது பணத்தை அவர்கள் கையாளுகிற விதம், அவர்கள் பார்க்கிற கண்ணோட்டம், அந்த பணத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள எண்ணம், இதெல்லாம் வந்து கருப்பு. அதனாலதான் அதிகமா வந்து எலான் மஸ்க் ஒருத்தரும், ஜாக்மா ஒருத்தரும், பில்கேட்ஸ் ஒருத்தரும், அப்படி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வர முடியல அந்த இடத்துல. அதுதான் கருப்பொருள். அப்ப பணத்தை இயக்குகிற கருப்பொருள், அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும், பணம் நம்மள அட்ராக்ட் ஆகும். அப்படின்றதான் இந்த வகுப்போட சாராம்சம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? கலையா, நீங்க சொன்னீங்கல்ல, பணம் இயங்குகிற கருப்பொருளா இயக்குகிற கருப்பொருளா சொன்னீங்க? இயக்குகிறது தான் கருப்பொருள். பணத்தை இயக்குகிறது இல்லையா, அதுதான் கருப்பொருள். பணம் வந்து உருப்பொருள். சந்தோஷம். அடுத்தது இப்ப பூமி இருக்கு, பூமி வந்து ஒரு கருப்பொருள், சாரி உருப்பொருள், மாத்தி சொல்லிட்டேன், உருப்பொருள். பட் அது வந்து இந்த ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதுதான் கருப்பொருள். அந்த ஸ்பீடை வந்து யாரு நிர்ணயம் பண்றா, அந்த சூட்சுமம் தான் வந்து கருப்பொருள். சரிதானே ஐயா? கரெக்டுங்க ஐயா. கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் நாள்லாம். இப்பதான் கொஞ்சம் நேத்து கம்ப்ளீட்டா தெளிவாச்சு. டக்கு டக்கு உருப்பொருள் கருப்பொருள் மாத்தி மாத்தி தான் எழுதுனேன் நானே. அப்புறம் தான் டக்கு டக்குன்னு அழிச்சு கா போட்டு அப்புறம் ஊவாக்கும் அத. அப்புறம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன், சரியானு பாருங்க. நம்ம உடம்புல வச்சு சொல்றேன். சொல்லுங்க. காது வந்து உருப்பொருள், காதுல இருந்து வர்ற சவுண்ட் வந்து கருப்பொருள். கண்ணு வந்து உருப்பொருள், கண்ணுல இருந்து வர்ற காதுல இருந்து சவுண்ட் வராத, காது கேட்பதான். சரிங்க, உள்ள காதுல போற ஐயா ரொம்ப இலக்கணமா பாக்காதீங்க, சொல்றத மீனிங்க புரிஞ்சுக்கங்க ஐயா. ரொம்ப இலக்கணம் சுத்தமா பேசணும்னா அப்புறம் போகணும். இல்லையா, இலக்கணமா சொல்லல. சரி, கண்ணு வந்து இருக்க, பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அப்புறமா சொல்லுங்க. நீ உங்க கருத்தை மனசுக்குள்ள வச்சிருந்து இதெல்லாம் வந்து தனியா போன்ல கூப்பிட்டு கலைச்செல்வன் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா திருத்திக்கலாம். நம்ம டைமே வேஸ்ட் ஆகுது பாருங்க. கண்ணு வந்து உருப்பொருள், கண்ணுல பார்வை வந்து கருப்பொருள், மூக்கு வந்து நுகரும் தன்மை, அந்த வாசனை வந்து கருப்பொருள். அது மாதிரி நாக்கு வந்து உருப்பொருள், நாக்குல அந்த சுவை வந்து கருப்பொருள். கையோ நம்ம உடம்பு வந்து உருப்பொருள், உடம்புனால் உணரக்கூடிய தொடு உணர்வு வந்து கருப்பொருள். சரிதானங்க ஐயா? இப்ப யாருன்னா அடுத்தவங்களுக்கு நன்றி. வேற யாராவது ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்? நிலையாற்றல்னா என்ன ஐயா? நிலையாற்றல்னா என்ன? நிலையான ஆற்றல் கொஞ்சம் அப்படியே படிச்சிடறேன். சார் சொன்னது அப்படியே படிச்சிடறேன். பைக் இருக்கு, அது நிலையாற்றல். அது ரன் ஆச்சுன்னா இயக்க ஆற்றல். நிலையாற்றல் இயக்க ஆற்றல். இந்த சார் சொன்னதை அப்படியே படிச்சிடறேன். எல்லா உருப்பொருளும் கருப்பொருளில் இருந்து வந்ததுதான். எல்லாம் சக்திமயம். உருப்பொருள் அத்தனையும் அணுக்களால் ஆனது. அணுக்கள் இயங்க காரணம் உணர்வுகள், அதிர்வுகள். ஆற்றல் ஒன்று நிலையாற்றல், இரண்டு இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல்ல நகர்தல் நிகழ்கிறது. ஆற்றல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. கடவுள் நேர்மறை ஆற்றல், சைத்தான் எதிர்மறை ஆற்றல். ஐயா, ஆற்றல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். அதாவது நகர்வதுக்கு பேர் தான் ஆற்றல். நகர்வதுக்கு பேர் தான் ஆற்றல். நகர்வதுதான் ஆற்றல். நிலையாற்றல்ன்றது வந்து பைக் இப்போ நிப்பாட்டி வச்சுக்கோங்களா, அது நிலையாற்றல். அது இயங்க ஆரம்பிச்சதுன்னா பைக் எடுத்து ஓட்டல, அது இயக்க ஆற்றல். இந்த சக்தின்றதுதான் ஆற்றல். ஆன்மீகத்துல சக்தி சொல்றோம் இல்லையா, அது வந்து சயின்ஸ்ல வந்து ஆற்றல் அல்லது எனர்ஜி.
வேற ஏதாவது? ஆற்றல் வந்து நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும். அது வந்து நேர்மறை ஆற்றல், எதிர்மறை ஆற்றல்னு சொல்றோம். ஆமா. ஆமாங்க ஐயா, கரெக்ட் தான். அதாவது நமக்கு எதெல்லாம் சரியா நல்லதா இருக்குதோ அதெல்லாம் நேர்மறை ஆற்றல்னு சொல்லிக்கிறோம். நமக்கு எதாவது கெடுதல் செய்யணுமோ அது எல்லாத்தையும் எதிர்மறை ஆற்றல்னு சொல்லிக்கிறோம். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஆற்றலும் இருக்கு. அது வந்து நல்லது கெட்டதுன்னு பார்க்காது. ஆனா ஆற்றல் யூடியூப்ல இந்த வீடியோ போட்டு இன்னும் 2 வாட்டி கேட்டாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்வாங்க முடியும். கேட்டா புரிதல் இன்னும் அதிகமாகுங்க. இல்ல, ஆமா. இதுல இருந்து இப்ப யூடியூப் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்னு தெரியுது. ஐயே, அது வந்து கேட்கலாம் தூக்கம் வர சில விட்ட வீடியோ எல்லாம் போட்டு கேட்க வேண்டியதா இருக்கு. திருப்பி திருப்பி அதாவது நம்ம கிளாஸோட வீடியோ தானே ஐயா சொல்றீங்க? எனர்ஜி வந்து 2 வகையான எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நேர்மறை, எதிர்மறையா இருக்கிறதுல வந்து நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ கிரியேஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிஷனும் கொண்டு வர வேண்டியிருக்கும். கிரியேஷன் இல்ல, எவல்யூஷனை மட்டும் பிலீவ் பண்ணீங்கன்னா இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் பத்தி பதர் பண்ண வேண்டாம். ஒன்லி அதனோட பரிணாமங்களும் பெனிஃபிட்ஸ் மட்டும் கேரி அவுட் பண்ணிட்டோம். இது ஒரு ஆங்கிள். இந்த நகர்தல் ஏன் நிகழ்கிறது? நகர்தல் ஏன் நிகழ்கிறது? அல்லது எதை நோக்கி நகர்கிறது? அது கருப்பொருள். அதாவது வெண்பொங்கல் சாப்பிடுற உடல் கழிவு, மலை கழிவு வந்து மஞ்சளா தான் வருது. அது ஏன் மஞ்சளா மாறுச்சு? நான் உட்கொண்ட உணவு வந்து வெள்ளையா தான் இருந்தது. உப்புமா வெள்ளையா சாப்பிடுறேன், ஆனா கழிவு மழை வரும்போது மஞ்சளா வருது. அது ஏன் நிகழ்கிறது அப்படின்னா அதுதான் கருப்பொருள். அது அவ்வாறாகவே இருக்கிறது. சார் சொன்ன விடை வந்து ஏன் நகர்கிறதுங்கிறது பூர்ணத்துவத்தை நோக்கி நகர்கிறது. நகர்தல்ல அது வந்து இப்ப நான் சொல்றது, நீங்க சொல்றது வந்து வேற, நான் சொல்றது வேற. அதாவது ஏன் இப்போ அணில் இருக்கு, அணில் மேல 3 கோடு இருக்கு. அந்த கோடு வந்து ஏன் 3 இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னா அது அவ்வாறாகவே எவால்வ் ஆயிருக்கு. எவால்வ்னா என்ன சொல்றது தமிழ்ல? படைக்கப்பட்டிருக்கிறது. படைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, படைக்கப்பட்டது வந்து கிரியேஷன். பரிணாமிக்கப்பட்டிருக்கிறதா? அதான் படிப்படியா வளர்ந்து அந்த நிலைமை அடைகிறோம் இல்லைங்களா? இப்ப மூக்கு இதுக்கு மேல வளராது, பல் இதுக்கு மேல வளராதுங்களா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. சோ அது 3 கோடி ஏன் இருக்குன்னா அப்படிதான் வந்து அது எவால்வ் ஆகி அந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. ஏன் நகர்கிறது என்பதற்கு விடை அசோக் சார் நேற்று சொன்னது பூர்ணத்துவத்தை நோக்கி நகர்கிறது. சிங்கிள் வேர்டுல ஆன்சர். அந்த அதுதான், அது வேற இடத்துல பார்க்கணும். நீங்க பூர்ணத்துவம் நகர்தல்ல 3 ஸ்டெப் இருக்கு. பூர்ணத்துவம் வந்து இப்ப நம்ம பார்க்க முடியாது. நகர்தல்ல வளர்ச்சி, தளர்ச்சி இருக்கு. முடிவு பூர்ணத்துவம். வளர்தல் ஒரு குறிப்பிட்ட எல்லை அடைந்தா பூர்ணத்துவம்னு சொல்றோம். பூர்ணத்துவம்னா என்னன்னு கேட்டா நகர்தல் வளர்தல்ல ஒரு குறிப்பிட்ட எல்லை அடைஞ்ச பிற்பாடு பூர்ணத்துவம் அடைஞ்சிரும். அதான் அதுதான் 3 உதாரணம் சொன்னார்ல. 3 வந்து நம்ம வளர்பிறை வந்து 14-15 நாள், தேய்பிறை 15 நாள். சோ அதோட முடிவுல வந்து அமாவாசை, இன்னொரு இதுல வந்து பௌர்ணமி, புல் மூன். இப்ப நேத்து வளர்ச்சி தளர்ச்சிக்கு வந்து சார் வந்துட்டாங்க. அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். ஏன்னா உண்மையாலுமே ரொம்ப அற்புதமான பாயிண்ட்ல ஆரம்பிச்சீங்க. 3 நாளும் 7ஆ இல்ல 4 3 7ஆ? ரெண்டுமே 7 தானே சார். 2 7ன்றதுதான் மிகச்சரியான விஷயம். சரில, அருணகிரி ஐயா சொன்னது 3 நாளும் 7, ஏழுமலை ஐயா சொன்னது 4 3 7. ஆனா 2 உண்மைதான். ஆக நான் புரிஞ்சுக்கிட்டது சார் தானே, ரைட். நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு. இப்போ ஏழுமலைய எங்க ஆரம்பிச்சாங்க? மாத்தி சொன்னார்ல, அவரு மாத்தி சொன்னார்ல, எதை மாத்தி சொன்னாரு? கருப்பொருள் இயங்குவதுன்னு சொல்லுது. அதாவது இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டியது, எது இயங்குதுன்னா ஒரு பொருள் இயங்குது. சரிங்களா? ஒரு பொருள் இயங்குது, அதை கருப்பொருள் தான் இயக்குகிறது. புரியுதுங்களா? இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு என்னன்னா விஞ்ஞானம். ஒரு பொருள் இயங்குகிறது, அதை கருப்பொருள் இயக்குகிறது.
இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பேர் தான் விஞ்ஞானம், அறிவியல். கருப்பொருள் இயங்குகிறது இல்ல, கருப்பொருள் இயங்குகிறது. அது இயங்குவதற்கு உருப்பொருளை பற்றிக் கொள்கிறது. அப்படிங்கிறது தான் மெய்ஞானம். 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சரிங்களா? 2த்துக்குள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். அது ஆழமா புரியும், நான் தான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து விஞ்ஞானம் ஈஸியா புரிஞ்சிரும். காரணம் என்னன்னா, உருப்பொருள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது இயங்குது. அத இயக்குறது கருப்பொருள் தான் சொன்னா நம்மளால ஈஸியா விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனா மெய்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உருப்பொருள் எதுக்காக தேவை? எதுக்காக இந்த உரு வேணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பொருள் இயங்குவதற்காகத்தான் இந்த உருப்பொருள். ஏன்னா கருப்பொருள் தனித்து இயங்க முடியாது. அதனால அது இயங்குவதற்கு ஒரு உருப்பொருள் தேவைப்படுது. அப்ப இங்க இயங்குறது அப்படின்றது கருப்பொருளாக பார்க்கப்படுகிறது. அப்போ கருப்பொருள் இயங்குவதாக பார்த்தால், அது உருப்பொருளில் இருந்து இயங்குவதாக பார்த்தால், அது மெய்ஞானம். அதுவே வந்து என்னன்னா, உருப்பொருள் இயங்குகிறது. அதை கருப்பொருள் உள்ளிருந்து இயக்குகிறது. அப்படின்னு பார்த்தோம்னா அது விஞ்ஞானம். ஏதோ புரிஞ்சது புரியாத மாரி இருக்குதா? இல்ல புரியாதது புரிஞ்ச மாரி இருக்கா? நல்லா புரியுது சார். புரிஞ்சவங்கலாம் கை தூக்காதீங்க. சார் விஞ்ஞானம் புரிஞ்சுது. மெய்ஞானம் இன்னொரு முறை சொல்லுங்க. சிவபால் ஐயா கேளுங்கய்யா. சார் இதுக்கு விடையை நான் சொல்லட்டான் சார். சரி, சரியா தப்பான்னு சொல்லிட்டீங்களா? இதோ ஒரு நிமிஷம் இருங்க. சிவபால் ஐயா ஏதோ கேள்வி கேட்க விரும்புறாரு. என்ன கேள்வின்னு பார்ப்போம். இல்ல கையை தூக்க சொன்னீங்க, அதுக்கு தூக்கியிருக்காரு. அதுக்கா சார்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கைய தூக்க சொன்னா? புரிஞ்சவங்க தான் கைய தூக்காதீங்கன்னு தான் சொன்னேன். புரிஞ்சவங்க தான் கை தூக்காதீங்கன்னு சொன்னீங்க. அவரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அதான் அந்த அப்படின்னா புரியலன்னு தானே அர்த்தம்? அப்ப என்ன புரியல சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு ரிப்பீட் தான் சார் ஒரு வாட்டி வேணும், வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு ரிப்பீட் இன்னொரு சொல்லுங்க. இயர்ல இருக்கு. அதாவதுங்க ஐயா, உருப்பொருள் இருக்குதுல்ல? ஆமா சார். உருப்பொருள் இயங்குகிறது. ம். சரிங்களா? ம். உருப்பொருள் தான் இயங்குகிறது. அதுக்குள்ளிருந்து கருப்பொருள் இயக்குகிறது. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அதுக்கு பேரு அறிவியல். அறிவியல். ரைட் சார். அதாவது என்னன்னா, ம். உருப்பொருள் இயங்குறதா பார்த்தா அது அறிவியல். ம். இப்போ இந்த இடத்துக்கு அப்படியே மாறுறீங்க. இங்க இயங்குறது எதுன்னா கருப்பொருள். ஆனால் கருப்பொருள் உருப்பொருளை பற்றி இயங்குகிறது. அல்லது உருப்பொருளுக்குள் இருந்து இயங்குகிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேரு மெய்ஞானம். இந்த இடத்துல என்னவா மாறிடுது? கருப்பொருள் இயங்குறதா பார்க்கிறோம் நம்ம. 2மே உண்மைதான். இது இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். 2வது சொன்னீங்கல்ல, கருப்பொருள் இயங்குகிறது. கருப்பொருள் இயங்குகிறது. கருப்பொருள் உருப்பொருளுக்குள் இருந்து இயங்குவதாக நீங்கள் பார்த்தால், புரிந்து கொண்டால், தெளிவடைந்தால் அதுக்கு பேரு மெய்ஞானம். கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க சார். கருப்பொருள் இயங்குகிறது. அந்த கருப்பொருள் உருப்பொருளுக்குள் இருந்து இயங்குவதாக நீங்கள் பார்த்தால், ஐயா இந்த பக்கம் பாருங்க. அறிவியல் பக்கம் என்னன்னா, உருப்பொருள் இயங்குறதா பார்க்குறீங்க ஐயா. ஆமா. ஆனா உருப்பொருள் இயக்குவது எதுன்னா கருப்பொருள். உருப்பொருளை இயக்குவது கருப்பொருளா தெரியும் இந்த இடத்துல. இதே விஞ்ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அங்க இயங்குறது எதுன்னா கருப்பொருள். ஆனா அதை இயக்குறதுக்கு ஒரு உருப்பொருள் தேவை. அதனால அது உருப்பொருளுக்குள்ள இருந்து இயக்குறதா நீங்க பார்த்தீங்கன்னா, அது மெய்ஞானம். மெய்ஞானம்னா ஆன்மீகமா சார்? ஆன்மீகம். ரைட் சார்.
புரியுதுல்ல? அறிவியல் பக்கம் போனீங்கன்னா உடம்புக்குள்ள உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. புரியுதுல்ல? அப்போ உடம்பு இருக்கிறதுனால தான் உயிர் இருக்குது. ஓகேங்களா? இது அறிவியல். ஆன்மீக பக்கம் போனீங்கன்னா உயிருக்காக தான் உடம்பு. சரிங்களா? உயிர் இருக்கிற காரணத்தால தான் உடம்பு இருக்குது. அப்படிங்கிறது ஆன்மீகம். அறிவியல்ல பிரதானம் உடம்பு, ஆன்மீகத்துல பிரதானம் ஆன்மா. அவ்வளவுதான். சார் உடம்புக்குள் உயிர், உயிருக்குள் உடம்பா சார்? ஆமாங்க ஐயா. அதான் சொல்றேன். நீங்க அறிவியல் பக்கம் போயிட்டீங்கன்னா அங்க பிரதானம் எதுன்னா உடம்பு. அது உருப்பொருள். ஆன்மீகம் பக்கம் போயிட்டீங்கன்னா பிரதானம் ஆன்மா. அது சார், அந்த கருப்பொருள். உடம்புக்குள் உயிருங்கிறது வந்து தான் அறிவியலா சார் அது? அதாவது உடம்பு இயங்குது, ஆ, அதுக்குள்ள உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அது அறிவியல். ரைட் சார். சரிங்களா? ம். இப்ப இந்த இடத்துல உயிர்னு வரும்போது அதை எப்படி பாக்குறோம்னா ஆன்மீகத்துல ஆன்மாவை பாக்குறோம். ம். ஆன்மான்னு ஒண்ணு இயங்கணும். ஆன்மான்னு ம். ஒண்ணு இயங்கணும். அது இயங்குறதுக்கு உடம்பு வேணும். அப்படின்னு பார்ப்பது ஆன்மீகம். ம். புரியுதுங்களா? புரியுது சார். அப்ப அறிவியல்ல பிரதானம் உடம்பு, ஆன்மீகத்துல பிரதானம் ஆன்மா. சொல்லுங்க அருணகிரியா. உடல் வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். திருமலர். நான் அப்படின்னு சொல்லும்போது உடல் தனியா, உயிர் தனியா, ஆன்மா தனியா அப்படிதான் பார்த்திருக்கோம். உயிர் ஆன்மா ஒண்ணுன்ற மாதிரி. இல்லைங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். உயிரும் ஆன்மாவும் ஒண்ணுன்றதுதான் பல பேருடைய புரிதல். மெய்ஞானத்துல இருக்கிறவங்களுடைய புரிதல் அதுதான். ஆனா அது ரொம்ப டெப்தா பாத்தீங்கன்னா தான் இது 2ம் வேற வேறன்னு உங்களுக்கு தெரியும். இல்லையா, நம்ம கிளாஸ்ல நீங்க லாஸ்ட் டைம் சொல்லும்போது 5 சேர்ந்ததுதான் நான். ஆமா ஐயா. இப்போ சொல்லும்போது உடல் உயிரும் ஆன்மாவும் ஒண்ணுன்ற மாதிரி சொல்றீங்க. ஐயா நான் சொல்றது பல பேர் அப்படிதான் பாக்குறாங்க. அதனால அப்படி சொல்றேன். புரியுதா இல்லையா? பல பேர் வந்து என்னன்னா நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆன்மாவும் உயிரும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அதனால அவருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உயிர்ன்ற பேரையும் சொன்னேன், ஆன்மாங்கிற பேரையும் சொன்னேன். இல்ல. ஆனா நம்ம வகுப்புல மட்டும்தான் ஆன்மா வேற, உயிர் வேறன்னு நம்ம தெளிவா சொல்லித் தரோம். சரிங்களா? அதுதான் சொல்றாரு. உயிர் நல்லா புரிஞ்சுங்க. உயிர் நிலையானது, ஆன்மா அடிபட்டது. 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். அன்னைக்கு நீங்க உயிர் வந்து பியூரிட்டி, உயிர்ல வந்து பதிவு ஏற்றுனா ஆன்மா அப்படின்னு அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. அதேதான். உயிர்ல பதிவு ஏறி ஆன்மா மாறிக்குது. எந்த பதிவும் மாறிக்கல சார். எந்த பதிவும் இல்லாம இருந்ததுன்னா அந்த நிலைக்கு பேர். அதாவது அந்த உயிருக்குள்ள ஏற்படக்கூடிய பதிவு இருக்குல்ல, அந்த பதிவுக்கு பேர் தான் ஆன்மா. பதிவுக்கு பேர் தான் ஆன்மா. ஒரே கலைச்சல் வந்தான் சார். ஆபீஸுக்கு போனா விஏஓ, பப்ளிக்ல வந்தா பப்ளிக், வீட்டுல வந்தா அம்மா அப்பா கணவன் மனைவி, இது மாதிரி மாறி ஒரே கலைச்செல்வன் இவ்வளவு வேலை பண்ணுது. இல்ல அந்த ரோல் வேற, இந்த ரோல் வேற. ஒரே ஆளே தான் நீங்க வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த உரிய பேர்ல இருக்கிறீங்க. ஆனா இங்க எப்படின்னா உயிர்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அது எல்லா உடம்புக்குள்ளயும் போகுது சார். எறும்புக்குள்ளரையும் போகுது, ஈக்குள்ளரையும் போகுது, யானைக்குள்ளரையும் போகுது, எல்லாத்துக்குள்ளயும் போகுது இல்ல. ஆனா அந்த பதிவு எல்லாத்துலயுமே ஸ்டோர் பண்றது இல்ல. புரியுதுங்களா? இப்போ எறும்பு இருக்கு பாருங்க, எறும்புக்குள்ள அந்த பதிவு போகுது இல்ல, அதனுடைய லைஃப்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே இல்ல, ஆனா அது பதியுதா இல்ல, அது பறிஞ்சு வடிவம் பெறுதான்னா இல்ல. காரணம் என்ன? எறும்புக்குள்ள இருக்கிறது முழுமையடையாத மனம். பரிணாம வளர்ச்சியில முழுமையடைந்த மனம் யார்கிட்ட இருக்குதுன்னா மனிதன் கிட்ட இருக்குது. எங்க முழுமையடைந்த மனம் இருக்கின்றதோ அங்கதான் அனுபவங்கள் முழுமையாக பதிவு செய்யப்படும். எங்க முழுமையான மனம் இருக்கிறதோ அங்க பதியப்படக்கூடிய அந்த முழுமையான பதிவுகள் தான் ஆன்மா. அதனுடைய வடிவம் தான் ஆன்மா.
ஓகேங்களா? அதனால எறும்புக்கு ஆன்மா இருக்காதுன்னா எறும்புக்கு ஆன்மா கிடையாது. சரிங்களா? எறும்புக்கு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது. ஆனா ஆன்மா மட்டும் கிடையாது. இல்லன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு ஆன்மாவுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சிச்சு சார். இல்லன்னா என்ன தெரியுங்களாக்கோ, நம்ம நடக்கும்போது செத்துப்போன அத்தனை எறும்பும் நம்மளெல்லாம் இந்நேரம் ஆன்மாவா வந்து பழி வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அப்படிலாம் இல்ல. அருணகிரியா சொல்லுங்கய்யா. ஏதோ சோகமா பார்க்குற மாரி தெரியுது. பதிவு அப்படின்னா என்ன? மெமரி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? மெமரி தான் பதிவுன்னு சொல்றீங்க. கரெக்டா? இல்லைங்க. அது மெமரின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. இல்ல. அது இன்னும் டெப்த்தானது அது. அது அது என்ன சொல்லுதுன்னா, அது மெமரிய தாண்டுன விஷயம் அது. அதாவது எப்படி சொல்லுதுன்னா, அது அ இப்போ உங்க கன்னத்துல ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு வடு இருக்குது. இது ஒரு அனுபவம் தானே! ம். என்னங்கய்யா? கன்னத்துல ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு வடு இருக்குது. இது ஒரு அனுபவம் தானே! அனுபவம். அந்த அனுபவத்த வெறும் நினைவுன்னு மட்டும் சொல்லிட முடியுமா? கன்னத்துல இருக்கிற காயத்த இப்போ இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நினைவுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது பாருங்க. அதாவது இந்த காயம் ஏற்பட்ட அனுபவம் இருக்கு பாருங்க. அந்த அனுபவத்த தாங்கி நினைவு நிக்கிறது. புரியுதுங்களா? இப்படி ஒண்ணு நடந்தது இல்லையா? இப்படி நடக்கும்போது என்னங்க ஆச்சு? இந்த அனுபவம் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஐய்யயோ! இப்படி காயம் பட்ட உடனே பயங்கர வலிங்க. பயங்கர எரிச்சலுங்க. சரிங்களா? ரொம்ப சிரமப்பட்டேங்க. அப்படின்றீங்க பாருங்க. அந்த வலி, வேதனை எல்லாம் உணர்ந்தீங்க பாருங்க. அந்த ஒட்டுமொத்தமான பேக்கேஜ் பேர் தான் அனுபவம். சரிங்களா? ம். ஆ. அப்போ அது வெறும் நினைவா மட்டும் நம்ம வச்சுக்க முடியாதுங்கிறேன். இல்ல அதான் பதிவு இன்க்ளூட் ஆகுது. அந்த கம்ப்ளீட் ஈவென்ட் அது ம். நடந்த எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் பதிவு. ம். அ ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரலாம். ஆமா. அப்போ வாழ்க்கையில ஒரு மனிதனோட வாழ்க்கையில அதாவது நீங்க என்ன சொன்னீங்க? மனம்ன்றது எல்லா உயிருக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. உங்களோட டீச்சிங்ல ஏற்கனவே சொன்னதுலயே. ஆமாமா. அப்போ மனம் இருந்தாலே பதிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நீங்க சொல்ற விதத்துல பார்க்கும்போது. இல்லைங்கய்யா. மனம் இருந்தா பதிவு ஏற்படும் கண்டிப்பா. கண்டிப்பா ஏற்படும். இல்ல. முழுமையடைந்த மனத்தில் இல்ல. சொன்னாங்களே. அதாவது என்னன்னா, ஒட்டுமொத்தமான அனுபவ பதிவு அப்படிங்கிறது ஆன்மா. சரிங்களா? இல்ல இல்லையா ஆன்மாவே வர வேண்டாம். இப்ப நம்ம பதிவு தானே பேசுறோம். சரி. பதிவு பேசுறோம் இல்லைங்களா? இந்த பதிவுல எறும்புக்கு பதிவு இருக்காதுன்னு சொன்னீங்க. அதாவது ஞாபகம் இருக்காது. அதனோட இது அப்படி ஆன்மா இல்லைங்கய்யா. இருக்காது. ஆன்ம பதிவு இருக்காது. அதான். அது இல்ல. நம்ம ஆன்மாவும் பதிவும் ஒண்ணா மிக்ஸ் பண்றோம் இப்ப. பதிவுன்றது வேற, ஆன்மான்றது வேற. அது இல்ல வேற சேர்ந்து தான் வேற இங்க தான். ஆன்மா. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நினைவுங்கிறது தனின்றேன். நினைவு இருக்கும். நெறைய உயிர்களுக்கு நினைவு இருக்கும். இல்ல சில மெமரி நினைவு இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் இருக்கும். அதான். எல்லா உயிர்களுக்கும் நினைவு இருக்கும். ம். அதான் சொல்றேன். மெமரி இருக்கும். ம். ஓகே. ஓகேங்களா? ஆனா, அங்க இருக்கிறது வெறும் மெமரி தான். ஓகேங்களா? ஓகே சார். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மெமரி இன்னும் சொல்லப்போனா, அ எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் நினைவா மட்டும் இருக்காது. இதுல வந்துன்னா ஒரு கன்டினியூட்டி இருக்கும். எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய திறன் நமக்கு தான் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற நினைவோட நீங்க எதை வேணாலும் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு தான் இருக்குது. சார் கண்டினியூட்டின்றது பியாண்ட் டெத் சொல்றீங்களா? வித்தின் த டெத்துக்குள்ள சொல்றீங்களா? என்னங்கய்யா? கண்டினியூட்டி அந்த நினைவுகள் வந்து கண்டினியூட்டி பண்ணக்கூடிய சக்தி வந்து வித்தின் த லைஃப் பீரியட்ல சொல்றீங்களா? பியாண்ட் டெத் வித்தின் லைஃப் பீரியட். வித்தின் லைஃப் பீரியட். வித்தின் லைஃப் பீரியட் அவ்வளவுதான். ம். சரிங்களா? மத்த உயிருக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த நினைவு பதிவுகள்லாம் போட்டோ மாரி இருக்கும். சரிங்களா? நமக்குள்ள வீடியோ மாரி இருக்கும். நம்மளால தான் வந்து ஒரு நினைவோட இன்னொரு நினைவ கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு நிகழ்வோட இன்னொரு நிகழ்வ கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? மத்ததுக்குள்ளேயே அந்த நினைவு பதிவு இருக்குது. எப்படி இருக்குன்னா, போட்டோ மாரி.
இல்ல நினைவு பதிவுகள் இருக்கிறதுனாலதான் ஒருத்தரை வந்து ஒரு கிராமத்துல நல்ல பாம்பு புல்ல அறுக்கும்போது நல்ல பாம்பு அறுத்துட்டார். அவரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த வரப்புல நடந்து வரும்போது ஒரு நல்ல பாம்பு கடிக்குது. அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, நீங்க ஏற்கனவே விட்டீங்கல்ல அந்த பாம்பு தான் கடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து நினைவுகள்னு வரும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா எல்லா செல்லுக்கும் நினைவு இருக்கு. எல்லாமே வந்து நினைவுகளை பதிவு பண்ற சக்தியும் இருக்கு. அத நீங்க சொல்ற மாதிரி அது தொடர் காட்சியா இல்லைன்னா வெறும் காட்சியா வச்சுக்கிறது அந்தந்த நினைவு அமைப்பை பொறுத்து இருக்கு. அந்த செல்லோட அமைப்பை பொறுத்து இருக்கு. சரிதானே ஐயா? சரிதான் ஐயா. அப்போ வந்து ரீகால் பண்ண முடியும் அப்படின்றது நாம நினைச்சுக்கிறோம். நம்ம தான் ரீகால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து மரங்களுக்கு உயிர் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப மரங்களுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா உயிரினங்களுக்கும் தாவரங்கள், செடி, கொடி எல்லாமே இருக்கு. அதுவுமே கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. செடிகளுக்குள்ள பேசிக்குது, மரத்துக்குள்ள பேசிக்குது. அப்படி எல்லா உயிரினங்களும் பேசும்போது அந்தந்த உயிரோட தன்மை, அந்த செல்லோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நினைவுகள் இருக்கு அப்படின்றத உண்மை. சோ அப்ப அந்த நினைவுகள் வந்து தொடருது அப்படின்றது உண்மை. வித்தின் த லைஃப் பீரியட், நாட் பியாண்ட் த லைஃப் பீரியட். பியாண்ட் த லைஃப் பீரியட்ன்றது தான் ஆன்மான்னு சொல்றீங்க. ஆனா அது வந்து அக்செப்டபிள் கிடையாது, அது ப்ரூவனும் கிடையாது. ஏன் என்ன ரீசன்னா, இன்னைக்கு 800 கோடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே வந்து போனவங்க 8,000 கோடி வந்து போயிருக்காங்க அந்த பூமிக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்பர் எடுத்துக்க வேண்டாம். சோ 8,000 கோடி வந்து போன ஆன்மாக்கள் இந்த 800 கோடியோட எப்படி கனெக்ட்ல வருவாங்க? ஆன்மா அழிவு இல்ல, அது தொடருது, பியாண்ட் டெத்துக்கு அப்புறம் தொடருதுன்னா 8,000 கோடி பேர் இந்த பூமிக்கு வந்துட்டு போயிருக்காங்க மனிதர்களே. 800 கோடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து போனவங்க கம்மியா இருக்கலாம், இல்ல அதிகமா இருக்கணும். ஆக்சுவலா வந்து போனவங்க அதிகமா இருக்கணும், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கவங்க கம்மியா இருக்கும். அப்ப அந்த ஆன்மா தான் தொடருது அப்படின்னா எப்படி வந்து அது கனெக்ட் ஆகுது? இப்போ உங்களுக்கு ஒரு செல்லு போட்டு இயங்குற ஒரு பொம்மை இருக்குது. அதுல 2 பேட்டரி போடுறீங்க. அது இயங்குது. இப்ப அந்த பேட்டரி கழட்டி இன்னொரு பொம்மைக்குள்ள போட்டீங்கன்னா இயங்குமா இயங்காதா? கண்டிப்பா இயங்கும். இயங்கும். அந்த மாதிரி ஒரு 10 பொம்மைக்குள்ள மாத்தி இயங்குற தாயா பொம்மையா இருந்தா இயங்கும். இல்ல அதான் ஐயா, ஒரே மாதிரியான பொம்மை 10 பொம்மை வச்சிருக்கீங்க. ஒரு பொம்மைக்குள்ள போட்டு பாக்குறீங்க இயங்குது. இப்ப இந்த இயங்குற பொம்மையை நம்ம உடைச்சிடுறோம். அந்த பேட்டரி தூக்கி இன்னொரு பொம்மைக்குள்ள போறீங்க. சரிங்களா? அதையும் உடைச்சு போட்டுரும். அந்த பேட்டரி தூக்கி இன்னொன்னு போடுறீங்க. இப்படி 10 பொம்மைக்குள்ள போட்டீங்கன்னா 10மே இயங்குச்சு இல்லையா? இயங்குச்சு. ஆமா. ஆனா 10க்கான பேட்டரி வேற வேறயா? ஒரே பேட்டரி தான். ஒரே பேட்டரி தான். இது நமக்கு தான் தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி இப்ப இருக்கிற அந்த 800 கோடி மக்கள் தொகைன்றோம் இல்லையா? இதுக்குள்ள இருக்கிற ஆன்மா சரிங்களா? அந்த பேட்டரி மாதிரின்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு தான். உங்களுக்கு புரிதலுக்காக. பேட்டரி கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்க வந்து என்னன்னா, ஏற்கனவே ஒரு உடல் எடுத்து இருக்கும்போது இருந்த ஆன்மா, அங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, இப்ப இருக்கிற உடம்புக்குள்ள வந்திருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மத்த இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்க செய்திய ஒரு பக்கம் வைங்க. இப்ப நான் சொல்றது அது மாரி பிளைண்டா பாருங்க. இப்ப இதே ஆன்மாவே 10 உடம்புக்குள்ள போயிட்டு வந்திருக்குன்னா, அப்போ எண்ணிக்கை எப்படி வந்து 10 ஆகும்? புரியுதுங்களா? இல்ல நீங்க எனக்கு சொல்ல வர அந்த மெத்தட் வந்து கரெக்ட். ஆனா அந்த பேட்டரி உதாரணம் தப்பா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல அதுதாங்க ஐயா சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அத சொன்னேனே தவிர, அது எக்ஸாக்ட்டான அமைப்பு இல்லங்கிறேன் நானு. அதாவது என்னன்னா 10 வேற இல்லன்னு தான் சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே. நம்ம ஏற்கனவே ஒரு என்ன பார்த்தது? புல்லாகி, பூண்டாகி, மரமாகி பல்மிருகமாகி, பறவையாய், பாம்பாகி, அதான். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வெள்ளசுரராகி, முனிவராய், இப்போ தேவராய், ஒரே ஆளே இத்தனை பிறப்புல வந்திருக்கிறாரு. சரிங்களா? இங்க எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆகுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆன்மா மட்டும் தான். ஓகேங்களா? அது கூட வந்து என்னன்னா, இவ்வளவு எண்ணிக்கையில இருக்குதான்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்க வந்துன்னா ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருக்கிறோம். அதுல இருக்கிற பக்கெட்ல இருக்கிற தண்ணிய நீங்க வந்துன்னா, அ ஒரு டம்ளர்ல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. டம்ளரா பார்க்கும்போது அது இவ்வளவு எண்ணிக்கைன்னு இருக்கும். சொம்புல எடுத்தீங்கன்னா, சொம்பா பார்க்கும்போது இவ்வளவு எண்ணிக்கைன்னு இருக்கும். ஒரு ஜக்ல எடுத்தீங்கன்னா, ஜக்கா பார்க்கும்போது இவ்வளவு எண்ணிக்கைன்னு இருக்கும். இல்ல ஒரு குண்டான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, குண்டான்ல இவ்வளவு எண்ணிக்கைன்னு இருக்கும். திரும்ப எல்லாத்தையும் ஊத்துன உடனே திரும்ப ஒரு பக்கெட் தண்ணி ஆயிடும். இல்ல அத எடுத்து சொட்டு சொட்டா விட்டீங்கன்னா, இவ்வளவு எண்ணிக்கைன்னு வரும்.
மொத்தத்துல எல்லாமே வந்துன்னா ஒண்ணா கலந்து திரும்ப பிரிஞ்சு ஒண்ணா கலந்து திரும்ப பிரிஞ்சு இருக்கிறதுனால இது இவ்வளவுதான் எண்ணிக்கைன்றதெல்லாம் எக்ஸாக்டா நமக்கு தெரியல. புரியுதுங்களா? இப்ப நம்ம புல்லாகின்றோம் இல்லையா? அந்த இடத்துல ஆன்மா வந்துன்னா ஒரு சொட்டு மாதிரி உள்ள போகுது. அங்க இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச பிறகு வந்துன்னா ஒரு சிரஞ்சில் எடுக்கிற மாதிரி 2 ml மாறுது அது. அந்த இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த இடத்துல ஆன்மாவுக்கான டெபினேஷன் மாறுது. ஆன்மாவை வந்து அழிக்கவோ பிளக்கவோ இல்ல எரிக்கவோ முடியாது. உடலை தான் எரிக்க முடியும், ஆன்மாவை எதுவும் பண்ண முடியாது. அப்ப நீங்க சொல்ற அந்த சொட்டு, அந்த சொம்பு, ஜக்கு இதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. அந்த ஆன்மாவுக்கான தியரி பிரகாரமே இதுவரைலாம் இருக்கிற அவைலபிள் ஆன்மாவுக்கான தியரி என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவை வந்து எரிக்கவோ பிளக்கவோ கொல்லவோ முடியாது. உடலை தான் கொல்ல முடியும், ஆன்மாவை கொல்ல முடியாது. அப்ப அந்த ஆன்மா முழுசாதான் வந்து ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து ஒரு உயிரினத்துல இருந்து இன்னொரு உயிரினத்துக்கு டிராவல் பண்ண முடியும். அப்படிதான் தியரம் சொல்லுது, ஆன்மாவை பத்தின தியரம். சரிங்க. அப்ப வந்து அது வந்து பல்லுயிரா பெறுகிறது அப்படின்றது எப்படி அக்செப்டபிள் அப்படின்றது தான். சரிங்க, நம்ம மெயின் கோர்ஸ்க்கு வந்துருவோம். இது திரும்ப அப்புறம் நம்ம இது பண்ணுவோம். இல்ல நான் அதை கொஞ்சம் புரிய வச்சுட்டு நான் அடுத்து போறேன் நானு. இப்ப நீங்க சொல்றது அதுதான். இப்ப நம்ம இங்க எதையுமே அழிக்கலையே. நீர் நம்ம அழிச்சோமா, காணாம போச்சா? இல்லையே. ஆன்மா வந்து வேற ஒரு உயிர்ல இருந்து தானே வருது. உங்களோட இது பிரகாரம் பாத்தீங்கன்னா வேற ஒரு உயிர்ல இருந்து வருது. அது பல உயிருக்கு வந்து அதே ஒரே ஆன்மா எப்படி இதுவாகுது? புரிதலுக்காக நீங்க இல்லைங்கய்யா, ஒரே காலகட்டத்துல அது நடைபெறலன்றேன். அந்த ஆன்மா இருந்த அந்த உடம்பு இருக்கு பாருங்க, அது அழிஞ்ச பிறகுதான் அந்த ஆன்மா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அந்த அனுபவங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வேற ஒரு உயிரா வேற ஒரு உடம்புல பரிணமிக்குது. ஒரே ஆன்மா ஒரே நேரத்துல பல உடம்புக்குள்ள இல்ல. புரியுதுல்ல? இப்போ அவர் புல்லாகி புழுவாகி பூண்டாகின்றாரு பாருங்க, அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ். எல்லா பிறப்பும் அவர் ஒரே நேரத்துல அடையல. இது எவல்யூஷனுக்கு அகைன்ஸ்டா. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வரலாம் வந்து அறிவியல் பிரகாரம் பார்த்தோம்னா ஆன்மா மெய்ஞானம் பிரகாரம் பார்த்தோம்னா அது வரலாம் லாஜிக் இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ் வந்து பிளைண்டா இருக்கு. இல்லைங்க, என்ன பிளைண்டா இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். அதுதான் அந்த ஒரு ஆன்மா தான் வந்து இவ்வளவா பரவுது அப்படின்னும் போது எல்லா உயிருக்கும் அது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பற்றி அதுக்குள்ள இருந்து இயங்குச்சுன்னா அது வந்து நம்ம அறிவியல் சொல்றோம். கருப்பொருள் வந்து இயங்குது, அது ஒரு பொருளை பற்றிட்டு இயங்குதுன்னா அது வந்து மெய்ஞானம் சொல்றோம். சரிங்களா? இதான கடைசியா எப்படிங்க? மகாராஜன் ஐயா உங்களுக்கு மியூட் போடுங்க. ஓகே, சொல்லுங்க ஐயா. கருப்பொருள் ஒரு பொருள் சார். ஆமா ஐயா. கருப்பொருள் இயங்குது, சாரி ஒரு பொருள் இயங்குறது, கருப்பொருள் வந்து இயக்குகிறது அப்படின்னா அறிவியல். கருப்பொருள் இயங்குகிறது ஒரு பொருளை பற்றி கொண்டு, அது வந்து மெய்ஞானம். சரிதானே ஐயா? ஓகே. சரி, இப்ப பதிவு வரும். அடுத்த கட்டம் வந்து பதிவு வரும். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் பதிவு இருக்கு. பதிவுன்னு சொல்லும்போது நீங்க ஜஸ்ட் மெமரி கிடையாது. அந்த பதியப்படுற ஒரு ரூம் இருக்கு, ரூமுக்குள்ள நிறைய பொருள் ஆட்டி வைக்கிறோம். அந்த ரூமோட சேர்த்து அதுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் சேர்த்து தான் பதிவுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? சரி. உதாரணத்துக்காக அது வந்து ஆன்மா, அது அப்படியே வந்து வேற ஒரு உயிருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்றது இதுவரைலாம் ஆன்மாவை பத்தி சொல்லி இருக்கிற தியரம்ஸ். அப்படி இருக்கும்போது எண்ணற்ற பொருள்களா மாறும்போது இந்த ஒரே ஆன்மா வந்து எல்லா பொருள்களையும் போகுதா அப்படின்றது கேள்வி. இல்லைங்க, எண்ணற்ற பொருளா எது மாறுதுன்னு கேக்குறேன். ஒரு விதை இருக்கு சார், அந்த விதைக்குள்ள எத்தனை கனி இருக்குன்னு பார்க்க முடியாது. ஒரு கனி இருக்கு, அந்த கனிக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு பார்க்க முடியும். ஓகே. அப்ப ஒரு விதைக்குள்ள எத்தனை கனி வரப்போகுதுன்னு பார்க்க முடியாதப்ப ஒரு ஆன்மா வந்து எப்படி எண்ணற்ற கனிகளுக்கு சம்பந்தப்படுத்த முடியும்ன்றதா கேள்வி. இல்லைங்க, இந்த இடத்துல நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த இந்த பாடலுக்கான விளக்கம் தெரியுங்களா உங்களுக்கு?
புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அது பல்விருகமாகி. ஏத்துக்கிறவங்களும் சரி சார், அது ஏத்துக்கிறவங்களும் சரி. இப்ப நானுமே இல்லையா, அதை ஏத்துக்கிட்டேன்னா நான் அதை நான் வந்து நான் என்ன சரிதான். சொல்றேன்னா, நீங்க ஏத்துக்கிறதுக்காக கேட்கல, இந்த பாடலுக்கான விளக்கம் என்னன்னு கேட்கிறேன். நம்ம ஏத்துக்கலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? இப்படி ஒரு பாடல் இருக்குதே, இதுக்கான விளக்கம் என்ன? நான் வந்து அதை எவல்யூஷனா பாக்குறேன். அவ்வளவுதான். நான் அப்ப வந்து நீங்க அது என்னவா பரிணாமமா பாக்குறீங்களோ பாக்குறேன். அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியும். அதை நான் பரிணாமமா பாக்குறேன். பரிணாமமா பார்க்கும்போது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் மாறுது, அடுத்த ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் மாறுது, ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா மாறிட்டு போகுது. அப்படி மாறிதான் இன்னைக்கு இந்த நிலையில இப்ப இருக்கும். நம்ம எண்ணங்களும் அப்படிதான். நேற்ற எண்ணங்களாலதான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். செல்வந்தர் ஆகணும், செல்வந்த கலையை பற்றிக்கணும், அது தெரிஞ்சுக்கிட்டு செல்வந்த தன்மை அடையணும் அப்படின்ற அந்த எண்ணங்களாலதான் நான் இப்ப உங்க முன்னாடி இருக்கேன். இல்ல அதுதாங்க ஐயா, இப்போ இந்த புல்லாகின்னு சொல்றாரு இல்லையா, புல்லா இருந்த போது இருந்த அனுபவ பதிவுகள் வேற, சரிங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற கருப்பொருளும் உருப்பொருளும் பிரிகிறது, சரிங்களா? உருப்பொருள் அழிஞ்சிருது, இல்ல கருப்பொருள் காத்தோட கலந்துருதுன்னு வச்சுக்குவோம். திரும்ப இன்னொரு உருப்பொருளுக்குள்ள அந்த கருப்பொருள் இணையுது, ஓகேங்களா? வேற ஒரு உயிர், அதுதான் அதுக்கு அடுத்து பூண்டா பிறக்குது, சரிங்களா? புல்லுக்கு அடுத்து ஒரு செடியா பிறக்குது. அப்போ வரும் பொழுது இந்த புல்லாக இருந்த அனுபவத்தோட சேர்ந்தது வரதா தான் இதுல சொல்லப்படுறது, ஓகேங்களா? அதுக்குள்ள வந்த பிறகு அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு திரும்பவும் புழுவாக பிறக்குது, சரிங்களா? இப்படி படிப்படியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் கடைசியா என்ன சொல்லணும்னா, மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராகி, முனிவராய், தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் அப்படின்னு எல்லா பரப்பும் நான் பறந்துட்டேன் அப்படின்னு. இது ஒரு ட்ராக் சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இது ஒரு ட்ராக், ஒரு பார்வை. இன்னொரு ட்ராக் நான் சொல்றேன். உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் தனிப்பொருளாகவும் கூட்டு பொருளாகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உடலானது கூட்டுப்பொருள். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் போன்ற கூட்டு பொருளை உள்ளடக்கியது. இந்த உயிர் பிரிந்த போது இந்த கூட்டு பொருள் தனிப்பொருளாக மாறுகிறது. எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போதோ தனிப்பொருளாக மாறுகிறது. அந்த தனிப்பொருள் மீண்டும் ஒரு பொருளோடு சேர்ந்து கூட்டு பொருளாக மாறலாம் அல்லது தனிப்பொருளாகவே தொடரலாம். இதில் பதிவு எங்கு தொடர்கிறது? பதிவு எங்கு தொடர்கிறது? அதாங்க பதிவுங்கிறது அதுக்குள்ள இருந்த கருப்பொருள். நீங்க சொல்றதெல்லாம் உருப்பொருளை பத்தி என்ன சொல்றீங்க? ஒரு பொருள் இருக்கும்போது தானே சார் உயிர் இருக்க முடியும். உயிர் இருக்கும்போது தானே அந்த ஆன்மா இருக்க முடியும். ஆன்மா இருந்தா தானே பதிவு இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அதாங்க அப்புறம் அது பிரிஞ்சு போயிடுது இல்ல, இந்த உடம்பு விட்டு உயிர் போயிடுதுன்னு சொல்றோம்ல. சரி, உடம்பு விட்டு உயிர் பிரிஞ்ச பிறகு தானே நம்ம இந்த உடம்பு வந்து பிணம்னு சொல்றோம். ஆமா. அப்போ உடம்புக்குள்ளாரே அழிஞ்சு போயிடுதுன்னு நம்ம இது வரைக்கும் சொல்லல. உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு போகுதுன்னு தானே சொல்றோம். அப்ப அது உள்ள இருந்து வெளியே போயிடுதுன்னு தானே அர்த்தம். ஆமா, உயிர் வெளியே போயிடுது. வெளியே போயிடுது, இந்த உடம்புக்குள்ள இல்ல, அவ்வளவுதான். நம்ம உயிரை பத்தி பேசல, ஆக்சுவலா ஆன்மா பத்தி பேசல. இல்ல அதுதாங்க ஐயா சொல்ல வரேன். இப்போ என்னன்னா அந்த ஆன்மாங்கிறது என்னன்னா உயிரோட கனெக்ட் ஆனதுன்றேன். ஆன்மாவையும் உயிரையும் பிரிக்க முடியாது. அதுதான் உங்களுக்கு அந்த மெழுகுவர்த்தி உதாரணம் சொன்னேன். மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாடி மெழுகு இருக்கு பாருங்க, அது உடல் இல்ல. உள்ள இருக்கிற திரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மனம்னு வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது நாம அதுல வந்து ஒரு நெருப்பு குச்சி வச்சு கொளுத்தணும்னா இப்ப அது எரியுது. ஆனா நமக்கு பார்க்கும்போது அது கண்ணுக்கு ஒரு பொருளா தான் தெரியுது. அந்த ஜுவாலை மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா அது 3 பொருள் ஆயிடுது. என்னென்ன பொருள் அதுக்குள்ள இருக்குதுன்னு பாருங்க. வெப்பம் இருக்கு, வெப்பம் இருக்குது, ஒளி இருக்கு, ஒளி இருக்குது, அப்புறம் ஒரு வகை சவுண்டும் இருக்கு. சவுண்ட் விட்டுருங்க, வேற என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது, நெருப்பு இருக்கு, தீ இருக்குது. இல்ல நெருப்பு வேற வெப்பம் வேற, அதான் சொல்ல வரேன். அதாவது நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா நெருப்பும் வெப்பமும் ஒரே மாதிரி தெரியும். இதுதான் இங்க ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.
அது இன்னும் டெப்தா பாத்தீங்கன்னா நெருப்பு வேற வெப்பம் வேறுன்னு புரியும். ம். புரியுதுல்ல? நெருப்ப தொட்டாலும் சுடும், வெப்பத்த தொட்டாலும் சுடும். சார் ட்ரையாங்கிள் போட்டுட்டு ஹீட்டு, ஒரு ஆப்ஜெக்ட், ஆக்சிஜன் இது 3ம் சேர்ந்து தான் நெருப்பு. ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு இந்த சரிங்க. ட்ரையாங்கிள் ஹீட் சூடு, ம். ஒரு பொருள், அந்த பொருள் வந்து மனித உடலா இருக்கலாம், பெட்ரோலா இருக்கலாம், எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். சரி. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் இது 3ம் சேர்ந்ததுன்னா நெருப்பு. இதுல ஒண்ணு எடுத்துட்டாலும் நெருப்பு அணைஞ்சிடும். அதனாலதான் ஆக்சிஜனை கட் பண்றோம், கோணி போட்டு அணைக்கிறோம் யாராவது இது பண்ணும்போது. ம். சோ அப்ப வந்து அந்த நெருப்போட தன்மை தான் வெப்பம். சுபாவம் சொல்றோம். ஒரு மனிதர் சொல்றோம். மனிதனோட சுபாவம் தான் வந்து ஆட்டிடியூடு சொல்றோம் இல்லைங்களா? ம். மனப்பாங்கு, பிஹேவியர். சரி. அதுதானே, அது ரெண்டும் ஒரே இதுதானே, இன்டர்கனெக்டட், அவ்வளவுதான். அதேதாங்கய்யா. அதே மாரி தான் உயிரும், ஆன்மாவும் இன்டர் கனெக்டட். அதான் சொல்றேன். இப்போ நெருப்பு வேற, வெப்பம் வேறயா இல்லையா? ம். 5:50 ஆயிடுச்சு சார். மத்தவங்க எல்லாருமே பண்றாங்க. பரவாயில்ல. இல்ல எல்லாருக்கும் இந்த தெளிவு கிடைக்கட்டுமே. இல்ல சார், ரொம்ப ஒரு டாபிக் பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு ஏன்னா இந்த இடத்துல வந்து டிவைட் ஆகுது. இல்ல அதாங்கய்யா. நான் கேட்கிறது நெருப்பும், வெப்பமும் வேற வேற தானே. நெருப்பிலிருந்து வெப்பம் பிறக்கலாம் சார். ஆ. இல்ல நெருப்பிலிருந்து வெப்பம் பிறக்கலாமே தவிர, நெருப்பும் வெப்பமும் ஒண்ணா? வேறு வேறு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, கோணி போட்டு நான் நெருப்பு அனுப்பிச்சுறேன்னு. ஆமா சார். நெருப்பு வேணா உடனே அனுப்பி அனுப்பிச்சிடலாம். ஆமா. தொட்டீங்கன்னா வெப்பம் இருக்கும். இருக்கு, சூடு இருக்கும். சூடு இருக்கு இல்லையா? அந்த மாரி தான் இந்த இடத்துல உயிர் அழிஞ்சிட்டாலும் ஆன்மா இருக்கும். உயிர்ன்றது நெருப்பு மாரி. ஆன்மாங்கிறது வெப்பம் மாரி. அப்படி வச்சுக்குமே. புரியுதுல்ல? அது இருக்கும் ஆனா. வெளியவே எப்போ கட்டுவாங்க. ஓகேங்களா? எப்ப வரைக்கும் இருக்கும்? தெரியாது நமக்கு. ஓடு வெளியே விட்டுட்டுனா வாயில தான் சரிங்களா? வச்சுக்கணும். ஆனா அதே வெப்பம் இன்னொரு இடத்துல நெருப்பு உருவாச்சுனாலும், திரும்ப அதே வெப்பம் உருவாகும். ம். உருவாகுதா இல்லையா? ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் சார். நீங்க சொல்றது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது, ரீபர்த். ஆன்மா. நான் சொல்றது ரீபர்த் கண்டினியூ ஆகல, இருக்கிறது கண்டினியூ ஆகல, வேற வேற ஃபார்ம்ல தான் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றேன். கிரியேட் ஆகுது இந்த சென்ஸ் தனி இல்ல பொருள். அதாங்கய்யா. இப்ப நீங்க சொல்றது வேற வேற ஃபார்ம்ன்றது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம நீங்க சொல்றீங்க. ஆமா, அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆனா நான் நீங்க சொல்றது என்னன்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி பழைய பதிவெல்லாம் அப்படியே தொடருது அப்படின்றீங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற எல்லா நிகழ்வுக்குள்ளருமே எல்லாமே கனெக்டிவிட்டி தான். தொடர்பு இல்லாத எதுவுமே இல்லங்கிறேன். ஒண்ணோட ஒண்ணு இன்டர் கனெக்ட்ல தான் இயங்குது. தனித்து அப்படின்னு இங்க எதுவுமே கிடையாது. நம்மளுடைய பார்வைக்கு தான் நம்ம தனித்துன்னு எடுத்திருக்கிறோம். நீங்க வேற மாதிரி கொண்டு போறீங்க. தனித்துன்னு நான் சொல்லல, தொடர்புல தான் வருது, அக்குமுலேட் ஆகி வரல. என்னங்கய்யா? ஒரு கூட்டு பொருள் தனி பொருளா மாறும்போது ஆ. 5 பஞ்சபூதத்துல 4 தான் எடுத்துக்கிறோம், ஒண்ணு ம். விட்டுறோம். ஏன்னா அது புருவன் கிடையாது அதனால. சோ அந்த பஞ்சபூதங்களை புரிதலுக்காக அப்படியே சொன்னா கூட, இந்த பஞ்சபூதங்கள் வந்து தனித்தனியே பிரியும் போது அது தனிப்பொருளா தொடரலாம். திரும்ப 2 தனிப்பொருள் சேர்ந்து ஒரு கூட்டு பொருளா தொடரலாம். 3 தனிப்பொருள் சேர்ந்து ஒரு கூட்டு பொருளா தொடரலாம். அப்படிதான் தொடர முடியுமே தவிர, பழைய பதிவுகளோட தொடருது அப்படின்ற இடத்துல தான் இப்ப வித்தியாசம் வருது. நீங்க பழைய பதிவுகளோட தொடருதுன்னு சொல்றீங்க, நான் பழைய பதிவில் தொடர வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இல்லைய்யா. அதுதான் சொல்ல வரேன். இந்த பழைய பதிவுகள்ன்றது எங்கேயுமே இன்டர் கனெக்ட் இல்லாம நிக்காதுங்கிறேன். எல்லாத்துக்குமே தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா பொருளுக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது. எல்லா நிகழ்வுகளுக்குமே தொடர்பு இருக்கிறது. எதுவுமே தனித்து இல்லை. அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான பார்வை. அந்த பழைய பதிவுகள் தானயா கர்மாவாகிறது. இல்ல நம்ம சொல்ற அந்த வார்த்தை வேணா, இப்ப நான் சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது சரியான மீனிங் தர வார்த்தைய நான் போடாம இருக்கலாம். இந்த கர்மா உலகம் ஃபுல்லா இல்லையே சார். 800 கோடியில வந்து 100 கோடி கூட இல்ல, 90 கோடி தான் நீங்க கர்மா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மீதி 710 கோடி வந்து கர்மா யாரும் ஏத்துக்கல, அந்த மாதிரி இல்ல. அப்படி இருந்தா உலகம் ஃபுல்லா இருக்கணும்ல. இல்ல சார். அதாவது என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய அந்த கர்மா இருக்குல்ல,
கர்மான்றது மாதிரி யாரும் ஏத்துக்கல. ஆனா நியூட்டனுடைய விதியை ஏத்துக்கிட்டோமா இல்லையா? அதான் கர்மா, நியூட்டன் விதி அவ்வளவுதான். அதான் நியூட்டன் கர்மா, விதி வந்து அவ்வளவுதான். ப்ரூவன் இல்லையா? ப்ரூவன் இருந்தா கர்மா ப்ரூவன் இருந்தா அதையும் ஏத்துக்க போறோம். அவ்வளவுதான். இல்ல அதுதாங்க ஐயா சொல்ல வரேன். நீங்க வந்து இந்த இடத்துல அறிவியலுக்கான நிரூபணம் இருந்தா தான் அறிவியலை ஏத்துக்க முடியும். ம், ஓகேங்களா? ம், அதான் சொல்றேன். அறிவியலுக்கான நிரூபணம் இல்ல இது. ம். அப்ப அறிவியலுக்கான நிரூபணம் வந்துட்டாலே அது விஞ்ஞானம் ஆயிடும். ஆமா. சரிங்களா? இன்னொரு கேட்டகரி இருக்குது. மெய்ஞானம்னு ஒண்ணு. ம், சரிங்களா? இல்ல ஆன்மீகம்னு வச்சுக்கோ. ஏதோ ஒண்ணு நம்ம வச்சுக்குவோம். அந்த இடத்துல அதுக்கு ப்ரூவன் இருக்கறனால அந்த இடத்துல இருக்கிறவங்க அதை ஏத்துக்கிறாங்க. ஓகே. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? நீங்க ஒரு ஏரியால இருந்து அதுக்கான ப்ரூவன் எதிர்பார்க்கறீங்க. அதுக்கான ப்ரூவன் அங்க இல்ல. வேற ஒரு ஏரியால இருக்குது. அந்த ஏரியாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த ப்ரூவன் உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். ஓகே சார். சரிங்களா? நமக்கு எது தேவைன்னு தான் நம்ம பார்க்கணும். ம், ரைட். சரிங்களா? இப்போ விஷயம் நான் உங்களுக்கு ஏற்கனவே அதான் சொன்னேன் நானு. சரிங்களா? நம்பிக்கையில இருந்து நீங்க அறிவியலை வேணா உருவாக்கலாம். ஆனா அறிவியல்ல இருந்து எல்லா நம்பிக்கையும் உருவாக்க முடியாது. சரிங்களா? ம், அறிவியல் அல்லாத பல விஷயங்களும் மக்கள் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்பக்கூடிய எல்லாமே அறிவியலா தான் இருக்கணும்னா கேட்டீங்கன்னா, இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ ஓகே. இந்த அறிவியல்ன்ற அந்த கேட்டகரி தாண்டி இருக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் நம்ம வேற வேற பேர் குடுத்துதான் ஆகணும். அது மெய்ஞானம்னு சொல்ல வேண்டியதுதான், ஆன்மீகம்னு சொல்ல வேண்டியதுதான், சூடோ சயன்ஸ்ன்னு சொல்ல வேண்டியதுதான். ஏதோ ஒரு பேரு வச்சு அது ஒரு தனி கேட்டகரி பண்ணித்தான் ஆக வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கிற ஏரியா அது. அதனால ம், ஆன்மீகம் வந்து ஆன்மீகன்றத ஆன்மா வந்து அறிவியல்ல வரவே வராது. சரிங்களா? அப்ப அறிவியல்ல வரக்கூடிய ஏரியா எதுன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு அறிவியல்ல வருது. சரிங்களா? மனம் அறிவியல்ல வருது. ஓகேங்களா? உயிர் அறிவியல்ல வருது. உணர்வு அறிவியல்ல வருது. இது 4 தான் அறிவியல்ல வருது. ம். அறிவியல்ல வராத ஒரு விஷயம் எது என்னன்னா, ஆன்மா. அது எங்க வருது அப்படின்னா, அது இங்க விஞ்ஞானத்துல மெய்ஞானத்துல தான் வருது. அது இங்க ஆன்மீகத்துல தான் வருது. அதனால இந்த ஏரியாக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் அது புரியும். அந்த ஏரியால இருந்து பார்த்தீங்கன்னா அது புரியாது. ஓகே. அதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க வந்து என்னன்னா, ஆ வெப்பம் வேற, நெருப்பு வேறன்னு இருந்ததுன்னா, புரியாதவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா, எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அவங்களுக்கு வேற சார், வேறயா பார்க்க தெரியாது. சார் இந்த இடத்துல இன்னொரு பதிவும் வச்சுக்கிறேன். இப்ப உங்களுக்கும் சொல்லுங்க. எனக்கும் பொதுவானது மட்டும்தான் எல்லாருக்கும் பொதுவானது. இப்ப உங்களுக்கு மட்டுமே அது தெரியும் புரியும் அப்படின்னா அது எனக்கு பொதுவானதா இருக்க முடியாது. எப்படி சார்? 2 பேருக்கும் பொதுவானதுக்கு இருக்க முடியாது. எனக்கு மட்டுமே புரிஞ்ச ஒண்ணு பொதுவானதா இருக்க முடியாதுன்றீங்களா? இருக்க வாய்ப்பில்ல. பொதுவானதா இருக்க வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல. ஆனா எனக்கு மட்டுமே புரிஞ்ச ஒண்ணு, இதே மாரி புரிஞ்ச பல மனிதர்கள் இருப்பாங்க. அது அந்த 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 குரூப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது பொதுவானது. அதான் சொல்ல. அந்த குரூப் அது சேரும்போது அது பொதுவானதா மாறிடும். பொதுவானது. அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது பொதுவானது. ம். அந்த குரூப்ல இல்லாதவங்களுக்கு அது பொதுவானது இல்ல. ஆமா. நன்றி. கரெக்ட்டுங்கய்யா. இப்ப நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம செல்வந்தராகக்கூடிய பாதையில இல்ல இதுக்குள்ள என்ன தேவையோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வர முயற்சி பண்றோம். ஓகே சார். ஓகேங்களா? ம். அதுதான் நமக்கு இப்ப இங்க வேணும். சரி. ஆ. இப்ப கடைசி நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்றது மக்களுக்கு? எல்லாம் ஆமா. சார் ஒரு இந்த 1 மணி நேரம் இங்க நெருப்பு சார் நெருப்பு வெப்பம்னு சொன்னா புரியாது. புரிய வைக்கிறாப்புல எப்படி சார் சொல்லலாம்? என்னங்கய்யா? இது புரிய வைக்க நெருப்பு முடியாது. இப்ப அந்த இல்ல, லைன்ல இல்ல. வந்தா மட்டும் தான் புரிய வைக்கலாம். எப்படின்னு புரிய வைக்கிறேன் பாருங்க. ம். சரிங்களா? இப்போ ஒரு மெழுகுவர்த்தி எரியுதுங்கய்யா. இப்ப தருமபுரியில இவ்வளவு டிகிரி செல்சியஸ்னு எதுலயா வெப்பம் அடிக்குதுன்னு சொல்றாங்களா இல்ல இது இல்ல, அந்த இல்ல. இது இருங்க. இத வந்துட்டேன். ஒரு மெழுகுவர்த்தி எரியுது. ம், சரிங்களா? ம். அந்த மெழுகுவர்த்தி எரியும்போது ஒரு பேப்பர நீங்க நீட்டுறீங்க இல்லையா? ஆமா சார். கலைச்செல்வன் ஐயா? புரியுது. கேட்டுட்டு இருக்கேன் சார். இப்ப அந்த பேப்பர் பத்தி எரியுது இல்லையா? நீங்க சொல்லுங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லணும் நீங்க. சொன்னா தான் மத்தவங்கலாம் அலர்ட்டா இருப்பாங்க. ரைட். சரி. சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆ. சொல்லுங்க சார். அப்ப மெழுகுவர்த்தி எரியுது. நான் ஒரு பேப்பர நீட்டுறேன். அந்த பேப்பர் எரியுமா எரியுதா? எரியுது. அது எரியறதுக்கு எது காரணம்? அதுல உள்ள நெருப்பு. நெருப்பு. ஓகேவா? இது நெருப்பு. இப்ப அதே மெழுகுவர்த்தியில ஒரு கம்பிய நான் நீட்டுறேன். ம். எரியுமா? தெரியாது. 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 ஆனா நீட்டிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? சூடு வந்துரும். உங்க கைக்கு சூடு வந்துரும். இது ம். வெப்பம். ம். புரியுதுங்களா? ம். இப்ப நீங்க அந்த மெழுகுவர்த்திய அணைச்சுட்டீங்க. நெருப்பு போச்சு. ம். ஆனா கம்பியில இருக்கிற சூடு உடனே போகுமான்னா போகாது. கொஞ்ச நேரம் இருக்கும். படிப்படியா தான் குறையும்.
ம். ஓகேங்களா? இதுதான் நெருப்புக்கும் வெப்பத்துக்கும் உள்ள வித்தியாசம். ம். புரியுதுங்களா ஐயா? புரியுது இதுல புரியுது. அறிவியல் இருக்குல்ல சார். எந்த ஒரு நிகழ்வும் உடனே நடக்காது. நீங்க சொன்னீங்க இல்லையா 10 வருஷம் ஆகணும் பூர்ணத்துவம் அடையறதுக்கு அப்படின்ட்டு. அந்த ம். கம்பியும் வந்து ஸ்லோவா தான் சூட்டை வந்து உள்வாங்குது. அதே ம். மாதிரி ஸ்லோவா தான் வந்து வெளிவிடும். ம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் வந்து 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டாதான் அந்த நோய் வந்து முழுமையா ம். வந்து உடம்பு விட்டு வெளியே போகும். ம். அந்த நோய் வர்றதுக்கான காரணத்தை வந்து வேரோட அறுக்கிற மாதிரி நம்ம மருந்து முறை இருந்தது. ம். அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. நம்ம இன்ஸ்டன்டா வந்து வலிக்குதா உடனே ஊசி போட்டு அத அந்த இடத்துல வலிய மறக்கடிக்கணும். ஆனா ம். அதாவது உண்மையான வேருக்கு நம்ம மருத்துவம் பார்க்கல. ம். விளைவுக்கு மட்டும் தான் மருத்துவம் பார்க்கிறோம். ஆமா. அந்த மனநிலைக்கு வந்ததுனால தான் இப்ப வந்து எதுவுமே உடனே நடக்காது. இன்ஸ்டன்டா எதுவுமே நடக்காது. 300 ம். நாள் ஆனா தான் ஒரு பேபி வந்து முழுமை ம். ஆக முடியும். ம். அப்போ அப்படித்தானே அது அதுல அறிவியல் இருக்கே சார். இப்ப அந்த வெப்பமானது வெப்பத்தை விடுறதுல அறிவியல் இருக்கே. ம். அறிவியல்ன்றது ஒண்ணும் இல்ல. இயற்கை தான் அறிவியல். இயற்கைக்கு மாறா இருக்கு இந்த ஆன்மீகம். ஆன்மீகம் இல்ல ஆன்மா கான்செப்ட். இல்லைங்க. அதாவது அறிவியல்ன்றது ரொம்ப எளிமையான ஒண்ணு. நீங்க உணரக்கூடிய எல்லாமே எழுத முடியுமா? உணரக்கூடிய எல்லாமே எழுத முடியுமா? ம். எல்லா எல்லா வார்த்தைகளுக்கும் வந்து அதாவது எல்லா உணர்வுகளுக்கும் மொழி இல்ல. உணர்வுகள் தான் முதல்ல இருந்தது. அதுதான் ஆ, மொழியா வந்து கன்வெர்ட் ஆகுது. சரி. அதாங்கய்யா. இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுடைய எல்லா உணர்வுகளையும் எழுத முடியுமா? புரியாது. முடியாது இல்லையா? அதுதான். அது எப்போ வந்து வரி வடிவம் பெறுகிறதோ, அறிவியல்னா வேற ஒண்ணும் இல்ல. அறிவு கூட்டல் இயல். அவ்வளவுதான். சரிங்களா? நீங்கள் எதை அறிந்து கொள்கிறீர்களோ, அத ஆவணமாக நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா கொண்டு வந்துட்டீங்கன்னா, அது அறிவியல். சரிங்களா? இயல்னா என்னன்னா, வரி வடிவம் கொண்டதுன்னு அர்த்தம். அறிவு, இயல், அறிவியல். சரிங்களா? அப்ப நீங்க சயின்ஸ்ன்னு எத சொல்றீங்களோ, அது எல்லாமே எழுதக்கூடியது. இல்ல, சரிங்களா? இல்ல. சயின்ஸ் எழுதுனா மட்டும் தான் சயின்ஸ்ன்றது எப்படி சொல்ல முடியும் சார்? இல்ல இப்ப எழுதுனா மட்டும் சயின்ஸ்ன்னு சொல்லல சார். நீங்க சயின்ஸா இருக்கிறத எல்லாம் எழுதிரலான்றேன். ஆ அதாவது ரெக்கார்ட் பண்ணிடலாம் அத. இது சரி. இப்படி பண்ணா இது இப்படி நடக்கும் அப்படின்றது, அதுதான் அங்க நிரூபணம்ன்றேன். சார் நீங்க ரெக்கார்ட் பண்ண ஒரு முடியாத நிரூபணம் தானே சார். இப்ப இஎம்எஃப் இருக்கு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, ம், ஆரான்னு சொல்றோம். இப்ப ம், உடம்ப சுத்தி ஒரு ஆரா இருக்கு. அத ம். நம்ம எழுத முடியாது. எழுதலாம். ஆனா வந்து அத உணர முடியும்னா உணர்ந்து தான் பார்க்க முடியும். அது இல்ல அதுவும் சார். சயின்ஸ். இப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கிற எந்த அறிவியலு, நீங்க எழுதப்படாமலே கத்துக்கிட்டது? நீங்க பேசுற இவ்வளவு அறிவியல் இருக்குல்ல, இவ்வளவு அறிவியல்ல, சார் நான் எழுதாமலே கத்துக்கிட்ட அறிவியல் இது சார் அப்படின்னு எது சொல்ல முடியும்? நர்ச்சர், நேச்சர் இது எல்லாமே வந்து அறிவியலுக்கு உட்பட்டது. நேச்சர் வந்து இயற்கையா. ஒரு குழந்தை பிறக்கறதுல இருந்து, கரு உருவானதுல இருந்து, அது தாயோட வயிற்றில இருந்து வெளியே வந்ததுல இருந்து, எல்லாமே அது வந்து அப்சர்வேஷன்ஸ் பதிவாக வருது. அதுதான் அபிமன்யுல கூட பதிவா வர்றது. ம், சக்கரவிகம் வர்றதெல்லாம். ஸோ ம், அப்ப வந்து இயற்கையாவே வந்து லேர்னிங் இருக்கு. இயற்கையாவே லேர்னிங் இருக்கு. நர்ச்சர்ன்றது வெளியில இருந்து உள்ள குடுக்கறது. அத வச்சும் அந்த குழந்தை வந்து டெவலப் ஆகுது. ம், 10வதுல 37 மார்க் 100க்கு 37 மார்க் வாங்கின டாக்டர் அம்பேத்கர் தான் ம், உலகத்தோட ஆக சிறந்த கல்வியாளராகவும் ம். அவருடைய பிறந்த நாளை தான் வந்து நாலேஜ் டேன்னு சொல்லி யுஎன் வச்சிருக்காங்க. சரி. அப்ப 10 வரல 16 வயசு வரல அவருக்கு 37 அளவு தான் அவர் 100க்கு 37 அளவு தான் அவரோட அறிவு இருந்தது. ம், பின்னாடி வந்து நர்ச்சர் பண்ணி தான் வளர்த்துக்கிட்டார். ம், அப்ப நேச்சர் முந்தி நிக்குதா, நர்ச்சர் முந்தி நிக்குதா, இயற்கை முந்தி நிக்குதா, செயற்கையா கொடுக்குற அறிவு முந்தி நிக்குதானா கேள்வியில தான் இருக்கு. ம், பெரும்பான்மையான கண்டுபிடிப்புகள் வந்து நேச்சர்ல இருந்து தான் வரும். ம், இப்ப இந்த புதிய கண்டுபிடிப்பு பண்றவங்க படிச்சுட்டு கண்டுபிடிக்கல. அந்த காலத்துல யூனிவர்சிட்டி இல்ல. ஆனா ம், அவங்களுக்கு இது தோணுது. இப்ப ம், டெஸ்லா வந்து எங்க படிச்சாரு? அவரு டிப்ளமோ படிச்சாரு, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. ம், அவர் தான் ஏசி கரண்ட கண்டுபிடிச்சாரு. அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க ரூல் பண்ணிட்டு இருக்கு. ம். சோ அப்ப வந்து கல்வின்றது வந்து இயற்கையாவே கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. குழந்தை வந்து உருவானதுல இருந்தே கத்துக்குது. தாய் இல்லைங்க. கத்துக்கிறாங்க. நீங்க இப்போ கல்விக்கு போயிட்டீங்க. நான் இல்ல கல்விக்கே போகல. லேர்னிங் லேர்னிங் லேர்னிங்கே போகலையே நானு. இப்ப நீங்க சொன்ன அறிவியல், அறிவு கூட்டல் இயல்னு சொல்லக்கூடிய அந்த அறிவியல் இருக்கு இல்லையா? அறிவியல பத்தி மட்டும் தான் நான் கேட்கிறேன்.
உங்ககிட்ட இருக்கிற எந்த அறிவியல் எழுதப்படாத அறிவியல்னு என்னுடைய கேள்வி. நீங்க சொல்றீங்களா அது இதெல்லாம் சயின்ஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? அதுல எழுதப்படாத சயின்ஸ் எதுன்னு கேட்கிறேன் நானு. அதுதான் சார். இப்ப வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ம். இருக்கிற நோபல் பரிசு தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த பரிசா கருதப்படுது. ம். அது வந்து எல்லா துறைகளுக்கும் குடுத்துட்டு வராங்க. ம். அதுல யூதர்கள் தான் அதிகமா அத வாங்கியிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்டு இருக்கு உலகத்துல இன்னைக்கு. சரி. அவங்க என்ன முறைய பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து கருவுற்று இருக்கும்போது இந்த ம். வீடியோ கேம்ஸ பார்க்க அலோ பண்றதில்ல. ஆனா உலகத்துல இருக்க பெரும்பாலான வீடியோ கேம்ஸ எழுதுறது யாருன்னா யூதர்கள் தான் எழுதுறாங்க. ம். அந்த பெண்கள வந்து மிக கடினமான கணக்குகள சால்வ் பண்ண சொல்றாங்க, கர்ப்பமா இருக்கும்போது. ம். அறிவியல் பூர்வமான புத்தகங்கள படிக்க வைக்கிறாங்க. இங்க ம். உள்ள மாமியார், மருமக சண்டை மாரி மைண்ட வந்து சப்ரஸ் பண்ற விஷயங்கள பண்றதில்ல. ம். அவங்கள வந்து அந்த இளம் ஜோடிகள வந்து வெளிய விட்டு சந்தோஷமா இருக்க வச்சு, அந்த குழந்தைய வந்து கருவுல இருந்தே வளர்த்து எடுக்குறாங்க. அதனால ம். தான் 1,50,000 கோடி பேர் உள்ள அந்த இஸ்ரேல் வந்து சுத்தி உள்ள எனிமி நாட்ட வந்து சமாளிக்கிறாங்க. ம். இஸ்ரேல் தான் வந்து அமெரிக்காவையே வந்து ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அமெரிக்கா சப்போர்ட்ல இஸ்ரேல் இல்ல. ம். அப்ப வந்து அவங்க 0ல இருந்தே ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒரு குழந்தைய எப்படி வந்து ம். ரொம்ப அறிவுபூர்வமா வளர்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப ம். அந்த அறிவுன்றது வந்து இயற்கையா தான் வருது அப்படின்னு சொல்றேன் நான். இல்லைங்க. இப்ப நீங்க என்ன நீங்க வந்து பண்ணீங்கன்னா, இப்போ அறிவையும், அறிவியலையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்றீங்க. புரியுதுங்களா? நீங்க சொன்னதெல்லாம் இப்ப சொன்னதெல்லாம் அறிவு. நான் கேட்கிறது அறிவியல். நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது நாலேட்ஜ். நான் கேட்கிறது சயின்ஸ். நீங்க அறிவு 2த்தையும் இயல் போட்டு தானே சார். கன்ஃப்யூஸ் பண்றீங்க. அறிவு கூட்டல் இயல் தானே சார் சொன்னீங்க. அதாங்கய்யா அறிவு கூட்டல் இயல் தான். அப்ப அறிவோட இயல் சேரும்பொழுது தான் அது அறிவியலா மாறுது. நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது வெறும் அறிவு பத்தி மட்டும். நான் அறிவு பத்தி மட்டும் கேட்கல. அறிவு கூட்டல் இயல பத்தி தான் நான் கேட்கிறேன். அதுக்கு தான் உங்களுடைய விளக்கம் எனக்கு தேவை. அறிவியல் வந்து புருவன் இருந்தா அறிவியல் சார். புருவன் இல்லன்னா அது அறிவியல் இல்ல. அதாங்கய்யா என்ன ப்ரூவன் தான் நான் கேட்கிறேன். நீங்க அந்த ப்ரூவன் சொல்றீங்கல்ல, அந்த ப்ரூவன் எப்படி இருக்கணும்? நிரூபணம். உங்களுக்கும் எனக்கும் பொதுவானதா இருந்தா அது அறிவியல். இல்லையா, அந்த நிரூபணம் ரெக்கார்டபிளா இருக்கணும் அவ்வளவுதான். ரெக்கார்டபிளா இருக்கும். அதுதான் அறிவியல் நானும் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா இல்லையா? ரெக்கார்டபிளா இருக்கும். அந்த ரெக்கார்டபிள் இருக்கிறது தான் அறிவு கூட எதெல்லாம் ரெக்கார்டபிளா இருக்குதோ, அதெல்லாம் தான் அறிவியல். இல்ல இந்த இடத்துல இப்ப நியூட்டன் வந்து அந்த ஆப்பிள் பால் ஆகும்போது ம். புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சாரு. சரி. கிராவிட்டி. ம். இப்ப அந்த கிராவிட்டி வந்து அவரு ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு தானே இருக்கு. ஐயா ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்ததுங்க ஐயா. ஆ. ஆனா அந்த கிராவிட்டி அவருக்குள்ளேயே இருந்தா அது பேர் சயின்ஸ் இல்ல. அத மத்தவங்களுக்கு சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கும்போது தான் சயின்ஸுங்களா? அது ரெக்கார்ட் பண்ணும்போது அது சயின்ஸா மாறுது. ஓகே. ஓகே. புரியுதுங்களா? உங்ககிட்ட மட்டுமே இருந்தா அது நாலேட்ஜ். சரிங்க சார். இல்ல. இந்த நாலேட்ஜ் கூட எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னது அந்த எஜுகேஷன் வழியா தான். வெளியில இருந்து உங்களுக்கு உள்ள போனா அது பேர் எஜுகேஷன். உள்ள இருந்து அது வெளியில வந்தா அது பேர் நாலேட்ஜ். ஓகே. அந்த நாலேட்ஜ நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சயின்ஸ். புரிஞ்சுதுங்களா? ம். அப்போ தமிழ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து 3 தமிழா பிரிக்கிறதுக்கு காரணமே, 1 ஒலி வடிவ தமிழ், 2 வரி வடிவ தமிழ், 3 பாவன வடிவ தமிழ். சரிங்களா? இதத்தான் முத்தமிழ்னு சொல்றோம். புரியுதுங்களா ஐயா? ம். அப்போ ஒலி வடிவ தமிழ்னா சவுண்ட்ல இருக்கிற தமிழ். ம். வரி வடிவ தமிழ்னா எழுத்துல இருக்கிற தமிழ். ம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாவன வடிவ தமிழ்ன்றது தான் நாடக தமிழ். இல்ல. உடல் அசையுது இல்லைங்களா? ம். அந்த அசைவுல இருக்கக்கூடிய தமிழ். ம். இதுதான் முத்தமிழ். ம். இதுல எது உங்களுக்கு உள்ள போயி வெளியில வருதோ அது பேரு அறிவு. சரிங்களா? இப்ப நம்ம இந்த அறிவு கூட என்ன சேர்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 வகையான தமிழ்ல ஒரு தமிழ சேர்க்கிறோம். ம். இசை தமிழ் சேர்க்கிறோமா? அறிவு கூட்டல் இசைன்னு அறிவிசைன்னு சொல்றோமான்னா இல்ல. அத விட்டுருங்க. பாவன தமிழ் சேர்க்கிறோமா? நாடக தமிழ, நாடகம்னு சேர்க்கிறோமா? அறிவு கூட்டல் நாடகம், அறிவு நாடகம்னு சொல்றோமான்னா இல்ல. அதையும் தூக்கி ஓரம் வச்சுருங்க. அடுத்து எத சேர்க்கிறோம்னா, வரி வடிவத்துல இருக்கிற இயலத்தான் அது கூட சேர்க்கிறோம். சரிங்களா? அப்போ இயல் சேர்த்த உடனே அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இயல் சேர்த்த உடனே அது என்ன ஆகுது? அறிவு கூட்டல் இயல் அறிவியலா மாறிடுது. அப்ப எது உங்களுடைய நாலேட்ஜோ, அந்த நாலேட்ஜ பதிவு பண்ண முடிஞ்சால் சரிங்களா? அது சயின்ஸா மாறிடும். கிளியருங்களா? ஓகே. அதே நியூட்டன் வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னு அவர் மட்டுமே உணர்ந்து, அவர் வாயில சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்படின்னு வச்சுக்கங்க. அது அவர மாரி உணரக்கூடியவங்களுக்கு புரியும். ம்.
எல்லாருக்கும் புரியாது. அப்ப எல்லாருக்கும் புரியணும்னா அதை ரெக்கார்ட் பண்ணணும். இல்ல அதை ரெக்கார்டு பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அவரு கண்டுபிடிச்சாலும் அதை ரெக்கார்டு பண்ணதுக்கு பிறகுதான் சயின்ஸா மாறுது. இல்லைன்னா நியூட்டன் இதை கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? நம்ம நியூட்டன் கூட பழகணுமா? இல்ல நியூட்டன் நம்ம நேர்ல பார்த்திருக்கோமா? அப்ப அது எது வழியா நம்மளுக்கு வந்து சேர்ந்ததுன்னா அந்த ரெக்கார்டு வழியா தான். உங்ககிட்ட இருக்கிற அத்தனை அறிவிலுமே நீங்கள் படித்ததாகத்தான் இருக்கும். அல்லது வேற யாரானும் படித்தவர் சொல்லி காதல கேட்டதாகத்தான் இருக்கும். கேட்டது படித்தது. இல்ல அதான் கேட்டது படித்தது. அடுத்தது வேற யாரோ ஒருத்தர் எழுதுந்த வேற யாரோ சொல்ல நீங்க பார்த்ததா தான் இருக்கும். அப்போ நீங்க பார்த்த அறிவியல் இல்ல கேட்ட அறிவியல் ரெண்டுமே இல்ல எழுத்திலிருந்து உருவான அறிவியல் தான். இல்ல உங்ககிட்ட இருக்கிற சயின்ஸ்னு சொல்லக்கூடிய எதுவுமே எழுத்து வடிவத்துல இல்லாத எதுவுமே உங்ககிட்ட அந்த சயின்ஸ் இல்ல. புரியுதுல்ல? அந்த எழுத்து வடிவத்துல இல்லாத சயின்ஸை உணரக்கூடிய இடம் தான் ஆன்மீகம். அங்க ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். இப்ப எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு சார், நான் சொல்றேன் இப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னு. அதை இன்னொருத்தர் உணராரு பாருங்க. உணரும் போது ஆமாங்க எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா அது ஒரே குரூப்பா மாறிடுது. அதுதான் ஆன்மீக குரூப். புரியுதுங்களா? அதனாலதான் அதை நம்ம அறிவியல்ல கொண்டு வர முடியல. இல்ல ஆனா அந்த அதே ஃபீல் எனக்கும் வரணும். என்னங்க ஐயா? உங்களுக்கு என்ன ஃபீல் வருதோ அதே ஃபீல் எனக்கும் வரணும்ல. அது அவசியம் இல்லைன்ற. ஓகே. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே காரணத்துக்காக படைக்கப்படலையே. புரியுதுங்களா? அதாவது இந்த பிரபஞ்சத்துல 2 சக்தி இருக்குது. ஒண்ணு நேர்மறை ஆற்றல்ன்றோம், இன்னொன்னு எதிர்மறை ஆற்றல்ன்றோம். சரி, இந்த நேர்மறை ஆற்றல்ன்றது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குதானா? இல்ல. நேர்மறை ஆற்றல்ல நிறைய கேட்டகரி இருக்குது. எதிர்மறை ஆற்றல்ல நிறைய கேட்டகரி இருக்குது. எல்லாமே நேர்மறை ஆற்றல்ல தான் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ எனக்கு புரியுது சரிங்களா? எனக்கு புரியுது சார், நேத்து அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்துச்சு சார், எனக்கு என்னமோ சொல்லுச்சு சார், நான் அப்படியே கேட்டேன் சார். நான் சொல்லும்போது சார் ஆமா சார் இதே மாதிரிதான் நான் போன வாரம் உணர்ந்தேன் சார் அப்படின்னு சொல்ல பாருங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணாயிடுவாங்க. என்னமோ வந்துச்சுங்கிறாரு, நேர்ல பார்த்தேங்கிறாரு, ஏதோ சொல்லுச்சுங்கிறாரு, என்னடா இது ஒண்ணுமே புரியலேன்னு சுத்தி இருக்கிற மீதி இருக்கிற 50 பேர் இருக்காங்கன்னா அவளுக்கு அது என்னன்னே புரியாது. இந்த புரிஞ்ச 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு கேட்டகரியா மாறிடுவாங்க. ஏன்னா அது உணர்வுல இருந்து வந்தது. சரிங்களா ஐயா? அதனால அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாமே நம்ம அறிவியலுக்கு கொண்டு போலாமான்னா நமக்கு எது தேவையோ அதுதான் அறிவியலுக்கு கொண்டு போகணும். இப்போ இந்த பாடம் இங்க எடுக்கிற பாடம் இருக்கு இல்லையா? இந்த பாடம் உங்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது அப்படின்னா நான் முழுக்க அறிவியலுக்கு தான் போயாகணும். சரி, ஆனா இங்க எடுக்கிற பாடம் என்ன? செல்வந்தர் பாடம் அப்படின்னும்போது இது என்ன இயல் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். இது என்ன இயல்? அதிர்வியல். இல்ல அதிர்வியல் எல்லாத்துலயுமே இருக்குது. அது அறிவியல்லயும் இருக்குது, ஆன்மீகத்திலயும் இருக்குது. இல்ல அதனால அதை நம்ம ஸ்பெசிபிக்கா இங்க சொல்ல முடியாது. இது வேற என்ன இயல்? உணர்வியல். இது உணர்வியல். சரிங்களா? இப்ப அதே அறிவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே அறிவியல் என்ன பண்ணுதுன்னா உள்ள போக 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 இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணுது இயலையே. இல்ல அறிவியல் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த பிறகு என்ன ஆகுது? உள்ள போகும்போது உடலியல், விலங்கியல், மருத்துவியல் அப்படின்னு பிரியுது இல்லைங்களா? அதுல ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா இயற்பியல்னு. இல்ல இயற்பியல்னா என்ன அர்த்தம்? அது இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அதுக்கான தமிழ் பொருள் என்ன? இயற்பியல் how to define it is a branch of science study about objects. திரும்ப இங்கிலீஷ்ல தான் சொல்றீங்க எனக்கு. அது அறிவியலோட ஒரு பகுதி. ஒரு பொருளை பற்றியும் அதன் தன்மையை பற்றியும் படிப்பது இயற்பியல். ஒரு பொருளின் இயல்பை பற்றி படிப்பது இயற்பியல். அதுதான் ஐயா. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நேச்சர்னு. அந்த நேச்சர் எல்லாமே எழுத்து வடிவத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நேச்சர்
பிறந்ததுல இருந்து அது எழுத்து வடிவத்துல இல்ல. 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 அதை எப்ப நீங்க எழுத்து வடிவத்துல மாத்துறீங்களோ, நேச்சர் வித் ஸ்கிரிப்ட் அதுதான் இயற்பியல். RAMA வந்து ராமாவும் படிக்கலாம், ரமாவும் படிக்கலாம். சோ எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வராம சில விஷயங்களை வச்சுட்டு இருந்ததுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா என்னோட பார்வையில வந்து அது ராமாவா இருக்கும், இன்னொருத்தரோட பார்வையில அது ரமாவா இருக்கும். ம். அப்போ மனிதன் வந்து காட்டுல இருந்தப்ப சவுண்டு தான் இருந்தது. அந்த ம். சவுண்டுக்கு வந்து ஒரு ஓவியம் கொடுத்தா, அதுக்கப்புறம் வரி கொடுத்தா, வரி வந்து இப்போ செருகூட்டி இப்போ செம்மொழியா மாத்திருக்கோம். ம். கிளாசிக்கல் லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் அதுல சில இதெல்லாம் காணாம போச்சு, சிலது மட்டும் இருக்கு. தமிழும் சீனமும் மட்டும் இப்போ உயிர்ப்போட இருக்கு. ம். அதுக்கு நீங்க சொன்ன அந்த வரி வடிவம், ஒளி வடிவம், அந்த பாவன வடிவம் வந்து இருக்கிறதுனால அதுவே அது புதுப்பிச்சுக்குது. மத்தவங்க யாரும் அதை காப்பாத்தி வைக்கல. அதெல்லாம் உண்மைதான், ஒத்துக்கிறேன். ம். அப்போ மொழியும் வந்து நம்ம தேவைக்காக தான் நம்ம அதை கொண்டு வரோம். ஒரு டூல். ஆமாமா. அவர் ஃபீல். ம். நம்மளோட ஃபீலிங்கை அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மொழி தான். ம். அதனாலதான் வந்து காரி உமிழும் போது அவருக்கு மொழி பற்றாக்குறை ஏற்படுது. அதனாலதான் வந்து அவரு அந்த வேலையை பண்றாரு அப்படின்னு ம். சொல்றோம். ம். சோ மனசை வந்து ஜெயிக்க முடியல, அதனாலதான் வந்து பாடியை வந்து கீல் பண்றாருன்னு சொல்றோம். ம். மனசை ஜெயிக்க முடிஞ்சுன்னா இப்ப நான் சொல்றது நீங்க கேட்டாலோ இல்ல நீங்க சொல்றது நான் கேட்டாலோ ஆர்குமெண்ட் வராது. ம். முழுசா நம்பும் போது ம். எங்க வந்து அந்த பிரேக் ஆகுதோ அந்த இடத்துலதான் வந்து விவாதம் வர ஆரம்பிக்குது. ம். அப்ப வந்து மொழி வந்து நமக்கான ஒரு கருவியாக தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ம். அது வடி வடிவமா இருந்தாலும், ஒளி வடிவமா இருந்தாலும், பாவனை வடிவமா. ஆமா. மொழியே தெரியாத ஊர்ல போனா நம்ம அவனுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி வந்து சைன் லாங்குவேஜ், சைகை மொழி தான் பேசும். ம். அப்படிதான் இருந்தோம். ம். அப்படி இருந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கும். இல்ல அதெல்லாம் சரிதாங்க பத்து ஐயா. எங்க வந்து ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு தொடருது அப்படின்ற இடத்துல தான் என்ன ஐயா? அந்த பதிவு வந்து ஒரு பிறவில இருந்து அப்படியே தொடருதுன்ற இடத்துல தான் மாறுபாடு. இல்ல அதான் இருக்குல்ல. அதை உணரக்கூடிய ஏரியாவுக்கு நீங்க போனீங்கன்னா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். சரிங்க ஐயா. சரிங்களா? இப்போ ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. சயின்ஸ் முதல்ல சரிங்களா? ஆரம்பிச்ச இடமே அது ஸ்கிரிப்ட்டா மாறும்பொழுது தான். ம். ஸ்கிரிப்ட்டுக்கு முன்னாடி சயின்ஸ் இருந்ததா? இல்ல. இல்ல பாருங்க. சரிங்களா? அதுதான் இங்க சொல்ல வரேன். அப்ப ஸ்கிரிப்ட்டா மாறும்போது தான் சயின்ஸே உருவாகுது. இல்ல ஸ்கிரிப்ட் உருவாகும் போது தான் சயின்ஸ் உருவாகுது. சயின்ஸ் ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்குது. அதை ஸ்கிரிப்டா புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஸ்கிரிப்டா மாத்தோம். இல்லைங்கய்யா. நான் சொல்றது சயின்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்தது. இருந்து. ஆமா. இப்போ ஒரு பொருளுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா? ஆமா சார். அது அதுக்கு முன்னாடி அதுக்கு பேரு இல்லையா அப்படின்னா, நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல இவ்வளவு பேரும் நம்ம வச்சிருக்கிறோம். ஆமா. ஒரு குழந்தை பிறக்கும் போது பேர் சரிங்களா? கிடையாது. அந்த இறக்கும்போது மாதிரி பேர். நான் சொல்றது சயின்ஸ் ஏற்கனவே இருந்துச்சுன்னா இருந்தது. அத நான் இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றது அதனுடைய ஆரம்பம் எங்கன்னா ஸ்கிரிப்ட்ல தான் சயின்ஸ் உருவாகுது. ஓகே. சரிங்களா? அது எப்போன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய தேவைக்காக தான். ம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அது இருந்தது. ஆனா நம்ம தேவைக்காக தான் நம்ம வந்து அறிவியல் அப்படின்னு உருவாக்குறோம். அது எப்பன்னா ஸ்கிரிப்ட் இல்லன்னா உருவாக்கி இருக்க முடியாதுன்றேன் நானு. ஓகே. அப்போ நீங்க சொல்ற மாரி ஸ்கிரிப்ட் உருவாகுறதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு நாலேட்ஜ் இருந்தது. ம். இல்ல. அது வரைக்கும் அது வெறும் அறிவு தான். அது சயின்ஸா மாறல. எப்ப அது சயின்ஸா மாறுச்சுன்னா, அறிவு அப்படின்ற நாலேட்ஜும், இயல்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கிரிப்டும் ஒண்ணா சேரும்போது தான், அது சயின்ஸ்ன்ற ஒரு வடிவத்த எடுக்குது. ம். கிளியரா இப்போ? கிளியர் சார். அறிவு கூட்டல் இயல், அறிவியல். அதுல இந்த இயற்கையினுடைய இயல்புகள் இருக்கு பாருங்க. ம். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஆமா. அதுக்குன்னு வந்துன்னா சில வேலைகள் இருக்கும். அதுக்குன்னு ஒரு சில செயல்பாடுகள்லாம் இருக்கும் பாருங்க. இயற்கையாவே. ம். அதுதான் இயல்பு. இயற்கை எப்படி இருக்கின்றதோ, அப்படி இருக்கிறதுக்கு பேரு தான் அது பேரு இயல்பு. அந்த இயல்ப நீங்க ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா, அது இயல்பு கூட்டல் இயல், இயற்பியல். சரிங்களா? சூப்பர். சூப்பர். பௌதிகவியல்ன்றது என்ன? பௌதிகவியல். பௌதிகத்தை பத்தின இயல். அதான் பௌதிகம்ன்றது எது? உலகம், பூமி. சரிங்களா? அப்ப பௌதிகம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்பியலும், புவியியலும் சேர்ந்தது. புவியியலும் இயற்பியலும் சேர்ந்தது. பௌதிக இயல். இல்ல. அது பௌதிகியலா மாறிடுது. அதான் மொத்தத்துல என்னன்னா, எதெல்லாம் நீங்க இயல்னு சேர்க்கிறீங்களோ, அதெல்லாம் ஸ்கிரிப்டட்ன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சரிங்களா? அவ்வளவுதான். உடல் இயல்னா, உடல்னு ஏற்கனவே இருந்தது. ம். இல்ல. அந்த உடல பத்தி நீங்க ஸ்கிரிப்ட் பண்ண போகுது, அது உடலியலா மாறிடுச்சு. விலங்கு ஏற்கனவே இருந்தது. சரிங்களா? விலங்க பத்தி நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணும்போது, அது விலங்கியலா மாறுது நம்மகிட்ட. ம். சரிங்களா? கணிதம் ஏற்கனவே நம்மகிட்ட இருந்தது. ம்.
கணித இயலா மாறும்போது கணிதவியலா மாறிடுது. ஓகே. ஸ்கிரிப்டா மாறும்போது கணிதவியலா மாறுது. இப்ப புரியுதுங்களா? ம். அப்போ அதுதான் சொல்ல வரேன். எதெல்லாம் எழுதப்பட முடியலையோ, இல்ல இதுவரைக்கும் எழுத்தா வடிவமைக்கலையோ, சரிங்களா? அதெல்லாம் அறிவியலுக்குள்ள வராதுங்கிறேன். ஓகே. ஓகேங்களா? ரெக்கார்ட் ஆகாது வராது. ம். ஆ. இப்போ அன்புங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அறிவியல் ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட? அன்புன்றது அறிவியல் ஆதாரம். ஆ. நீங்க சொல்லுங்க. அன்புன்றதுக்கு என்ன அறிவியல் ஆதாரம் இருக்குது? இப்போ ஒருத்தர் வந்து அன்பா இருக்கும்போது அவருடைய அந்த வைப்ரேஷன்ஸ் பாடியோட அதிர்வுகளை வந்து நம்ம சென்சார் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு அந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவரை கோபமூட்டி அப்ப ஏற்படுற வைப்ரேஷன்ஸை வந்து சென்சார்ல அப்சர்வ் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து அடையாளப்படுத்தலாம் அறிவியல் பூர்வமா. இல்லைங்க. நான் கேக்குறது அன்பு அப்படின்றதுக்கான என்ன டெஃபினிஷனை நீங்க ரெக்கார்டபிளா வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். அன்புனா இதுதான் அன்பு அப்படின்னு. அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துவதுதான் அன்பு. அதெல்லாம் ஓகே. வட்டமா சுட்டதெல்லாம் தோசைன்னு எங்களுக்கு தெரியும். நான் கேட்கறது எது தோசைன்னு தான் கேட்கிறேன். அன்புன்றது ஒரு உணர்வு சார். அதுதான் சொல்றேன். இப்ப அதுக்கு ஒரு டெஃபினிஷன் உங்களால தர முடியுதா? பல உணர்வுகள் இருக்கு. அதுல அன்புன்றது ஒரு உணர்வு. அது டெபினேஷன் எப்படி சொல்றது? அந்த ரெண்டு உயிர்களுக்கு இடையில ஏற்பட அவங்கதான் புரிஞ்சுக்க முடியாது அன்பை. நீங்க இந்த நண்பன் படம் பார்த்திருப்பீங்க. ஆமா சார். அதுல அவரு என்ன பண்ணுவாரு, ப்ரொஃபசர் வந்துன்னா போர்ட்ல எழுதி போடுற மெஷின்னா என்னன்னு. மெஷின் என்ன டெஃபினேஷன் கேட்பாரு. அவன் புரியுற மாதிரி எளிமையா சொல்லுவான். சரிங்களா? அதுக்கு உடனே ப்ரொஃபசர் சொல்லுவாரு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். புக்ல இருக்கிற டெஃபினேஷனை சொல்லுன்னுவாரு. ஏன்னா நீ அதை எழுதினாதான் மார்க்கு. சரிங்களா? அதை அவன் சொல்ல மாட்டான். இல்ல அவன் ஸ்ரீவாசன் சொல்லுவான். ஓகே. அதுக்கு பிறகு அவன் திரும்ப வந்து நான் என் பொருளை விட்டுட்டு போயிட்டேன். என்ன பொருள் அப்படின்னு அவன் ஒரு பெரிய டெபினிஷன் சொல்லுவான். இது என்னதுன்னு கேட்பான். நீங்க தான் கேட்டீங்கல்ல, புக்குனா என்னன்னு புக்ல இருக்கிற டெபினிஷன் தான். அது உங்களுக்கு புரியலையே. அதைத்தான் நான் முதலே செஞ்சேன். நான் எளிமையா சொன்னேன், உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருப்பான். அதுதான் சார் சொல்றேன். டெபினிஷன் எல்லாமே நாம உருவாக்கணும் தான். சரிங்களா? அது எதுக்குன்னா உங்களுக்கும் எனக்குமான புரிதலுக்காக. சரில? அதுதான் சொல்ல. இல்லைன்னா நம்ம டெபினிஷனை உருவாக்க வேண்டியதில்லை. அப்படி நாம இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தாருன்னு அந்த விசையை ஏற்கனவே நம்மளுடைய தமிழர்களும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவர்தான் ஃபார்முலா கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? எவ்வளவு வேகத்துல, சரிங்களா, எவ்வளவு நிறையில, எவ்வளவு எடையில ஒரு திசையை நோக்கி ஒரு பொருள் தள்ளப்பட்டா அது எவ்வளவு வேகத்துல திரும்ப வரும்னு நாம அப்படி கண்டுபிடிக்கல. இல்ல நாம பொதுவா வந்து என்ன பண்ணோம்னா மேல பொருளை தூக்கி போட்டா அது கீழே வந்து விழும் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் நாம தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணா அதுக்கான ஒரு டெபினிஷன் எழுதுறாரு. அப்பதான் நம்ம என்ன பண்ணோம், புவியீர்ப்பு விசையை இவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி வந்து நமக்கு இப்ப அன்புன்றதுக்கான டெபினிஷன் என்ன அப்படின்னா அறிவியல் ரெக்கார்டா இல்ல, அவ்வளவுதான். சரிங்களா? சயின்ஸ் படி இதுதாங்க அன்பு, இப்படி இருந்தா அது அன்புங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அப்போ அது வந்து உணர்வாக மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, ஆன்மீகமும் அப்படிதான், மெய்ஞானமும் அப்படிதான். சரிங்களா ஐயா? அந்த இடத்துக்கு போனா அது புரியும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு எழுதி பக்கம் பக்கமா எழுதினாலும் அன்பு புரியவே புரியாது. அது உணர மட்டும்தான் முடியும். அதே மாதிரிதான் ஆன்மீகமும் மெய்ஞானமும் உணர மட்டும்தான் முடியும். அது உணர பகுதியில இருந்து உங்களால ஸ்கிரிப்டா ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, இதுதான் டிஃபைன் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அது சயின்ஸா மாறிடும். அவ்வளவுதான். இதுக்கும் அதுக்குள்ள கேப் அவ்வளவுதான். அது எப்ப ஸ்கிரிப்டட் ஆகலையோ அது வரைக்கும் அது மெய்ஞானம். சரிங்களா? அதான் சொல்ல மெய்ஞானம் அதை ஏன் சொல்றோம்னா, மெய்ஞானம் அதை ஏன் சொல்றோம்னா, இன்னொருத்தர் ஆதாரத்தை காமிச்சு நம்ம நம்புறது இல்ல. நீங்களே ஃபீல் பண்றதுக்கு பேர் தான் மெய்ஞானம். அதனாலதான் ஆன்மீகத்தை மெய்ஞானம் சொல்றதுக்கு காரணம் என்ன, நீங்களே தான் ஃபீல் பண்ண முடியும். இன்னொருத்தர் எழுதி காமிச்சாலும் ஃபீல் பண்ண வைக்க முடியாது உங்களுக்கு. ஆனா சயின்ஸ் அப்படி இல்ல. சயின்ஸ்ன்றது யாரோ ஒருத்தர் எழுதுனத படிச்சுட்டு நாமளும் அதை எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி இல்ல அதே சேம் லேப்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது இதே விளைவை தான் உருவாக்குதுன்னு நம்ம கத்துக்க முடியும். சரிங்களா சார்?
ஆனா உங்களுக்கு மெய்ஞானம் இல்ல அப்படின்னு மெய் உணர்தல் அப்படின்ற பேர் எதுக்கு ஏன் வந்ததுன்னா அதை நீங்களே உணர்ந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு இது ஒரு புது வகையான பாடமா இருந்தாலும் நம்ம ஆன்மா விட்டு எங்கெங்கேயோ போனாலும் கூட அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த 5 இருக்கு பாருங்க. இதுக்கு உடலுக்கான அறிவியல் நிரூபணம் இருக்குது. ம். சரிங்களா? உயிருக்கான அறிவியல் நிரூபணம் இருக்கின்றது. உணர்வுக்கான அறிவியல் நிரூபணம் இருக்கின்றது. மனதிற்கான அறிவியல் நிரூபணம் இருக்கிறது. ஆன்மாவுக்கான அறிவியல் நிரூபணம் இன்னும் உருவாகல. இன்னும் எழுதப்படல. அது ஒருவேளை என்னைக்காவது உருவாகலாம். உருவான பிறகு இந்த ஆன்மாவும் அறிவியலுக்குள் வரலாம். வராமலும் போகலாம். அது நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செல்வந்தராகிற பகுதியில எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உள்ள எடுத்துக்கணும். அது அறிவியலாவும் இருக்கலாம், ஆன்மீகலாம் இருக்கலாம். இல்ல. ஆனா நமக்கு இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்மளுடைய அறிவியலை கொண்டு நீங்கள் செல்வத்தை தேடினீங்கன்னா அடையறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ஏற்கனவே சொன்னோம். அறிவியல் 20% தான் போதும். அறிவு 20% தான் போதும். மீதி என்ன இருக்குன்னா, உணர்வு 80%. அப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க உள்ள போய் எப்படியாவது ஃபீல் பண்ணி பார்க்கணும். அந்த ஃபீலுக்கு எப்படியாவது உள்ள கொண்டு வர பார்க்கணும். அது கொண்டு வந்தா தான் நம்ம அத அடைய முடியும். சரிங்களா? சரி. அவ்வளவுதான் விஷயமே. அதனால நீங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலுமே இதுல, அதுக்கான அறிவியல் விஷயங்கள் இங்க கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இல்ல. இதுவரைக்கும் இல்ல. சரிங்களா? அதனால நான் ஆன்மான்றத உங்களுக்கு அறிவியல் பூர்வமா நான் நிரூபிக்க முடியுமான்னா முடியாது. உணர மட்டும் தான் வைக்க முடியும். அந்த ஃபீல் உங்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் உணர முடியும். ஓகே சார். சரிங்களா ஐயா? நன்றி சார். நான் இந்த பாடம்லாம் உருவாக்குனது என்னன்னா, என்னுடைய ஃபீல்ட்ல இருந்து தான். ஏன்னா நீங்க நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அது எந்த புத்தகத்திலயும் படிச்சது கிடையாது. எந்த புத்தகத்திலயும் எடுத்தது கிடையாது. Googleல இருந்து தேடி எடுத்ததான்னா இல்ல. அப்போ நான் குடுக்குற அத்தன பாடமும், நான் ஃபீல் பண்ணதுலேருந்து தான் எடுத்து அத வரி வடிவமா மாத்திட்டு இருக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய ஃபீல். ம். இல்ல அதத்தான் நான் உங்களுக்கு பாடமா குடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே. ஓகேங்களா? அதாவது நான் உணர்ந்துகிட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்ததுக்காக தான் ஸ்கிரிப்டாவே நான் மாத்துறேன். ஓகே. சரிங்களா? அப்படியே சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அப்படியே சொல்லி புரிய வச்சுருவேன். ம். 1. 2வது விஷயம் என்னன்னா, இப்போ எனக்குள்ள இருக்கிற ஃபீல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எனக்குள்ள இருக்கிற ஃபீல கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் மொழியே தேவைப்படுது. ம். ஆனா என்கிட்ட இருக்கிற மொழி, என்கிட்ட இருக்கிற ஃபீல கம்யூனிகேட் பண்றதுக்கு எக்ஸாக்ட்டா பயன்படல. ம். அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட இருக்கிற மொழியில அதோட ஒத்துப்போற மாரியான வார்த்தைகள எடுத்து வச்சு உங்களுக்கு குடுக்குறேன் அவ்வளவுதான். ஓகே. சரிங்களா? உண்மையாலுமே சொல்றேன் நானு. நான் என்ன ஃபீல் பண்றேனோ, அத எக்ஸாக்ட்டாவே நான் உங்ககிட்ட வார்த்தைகள்ல குடுக்குறேன்னா இல்ல. ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னா, அது 2019ல இருந்த நான் என்னுடைய புரிதலுக்கும், 2020க்கு பிறகு இருக்கிற நான் என்னுடைய புரிதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு எனக்கு தான் தெரியுது. ம். புரியுதுங்களா? அத வார்த்தையில கூட உங்களுக்கு சொல்ல முடியல என்னால. ம். இந்த ஃபீலுக்கும் அந்த ஃபீலுக்கும் இருக்கிற கேப் இருக்கு பாருங்க. ம். அது அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடமா இருக்குது. ம். ம். 2019 வரைக்கும் வந்து என்னன்னா, மத்தவங்க சொல்றதே நமக்கு சரியா புரியாது. ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம பிரபஞ்சத்துக்கு கூட பேசுறோம். சரிங்களா? அது 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 எப்படி நிகழுதுன்னே தெரியல. ம். 3 அதாவது இன்னைக்கு நான் வந்து 3 மணிக்கு அலாரம் வைக்காம எந்திரிக்கிறேன். ம். யார் என்ன எழுப்புறாங்க? ஓகே. அப்படின்னா, நான் என்ன பொறுத்தவரைக்கும் பிரபஞ்சம் தான் எழுப்புதுன்னு ஒரு ஃபீல். ம். ஆனா இதே இந்த 3 மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அசோக்குமார் எப்ப எழுந்தார்ன்னா, 7 மணிக்கு அலாரம் வச்சு. ம். அன்னைக்கு அலாரம் வச்சு தான் எழுந்திரிக்க முடிஞ்சது என்னால. ம். ஆனா இப்போ அதே 3 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். ம். இது எல்லாமே ஃபீல்டோட கனெக்ட் ஆனது. செல்வம்ன்றதும், பணம்ன்றதும் சரிங்களா? எல்லாமே ஃபீலோட கனெக்ட் ஆனது. அதனால தான் நம்ம வந்துன்னா உணர்வியல் சார்ந்து இந்த பயணத்த கொண்டு போயிட்டு இருக்கோம். ம். செல்வன்ற வார்த்தைக்கு பொருளே பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்குமே ஏற்கனவே பிரைமரியா ஒரு நேம் இருக்குது. நீங்க எதெல்லாம் செல்வம்னு சொல்றீங்களோ, அதுக்கெல்லாம் பிரைமரி நேம் ஒண்ணு உண்டு. இருக்கா இல்லையா? ஆமா சார். இருக்கு. அப்ப எப்ப நம்ம செல்வம்னு சொல்றோமோ, அந்த ஃபீல் குடுக்கும்போது தான் அது செல்வமே. ஓகே. இல்ல. செல்வம்ன்ற வார்த்தையே பார்த்தீங்கன்னா, ஃபீல் தான். உணர்வு தான். ம். உணர்வு தான். ஒருத்தர் செல்வந்தர்ன்னு சொல்றோம். அப்ப அவர் என்ன பணம் வச்சிருக்கிறவரா? இல்ல. அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவர்ன்னு அர்த்தம். ம். ஓகேங்களா? அவர் தான் செல்வந்தர் ஆக முடியும். நாம என்ன பண்றோம்னா,
அந்த அந்த ஃபீலுக்கான மீனிங்கோ இல்ல டெஃபினேஷனோ கொடுக்க முடியாதனால பணம் வச்சிருக்கிறவங்க செல்வந்தர்னு நம்ம ஒரு விளக்கத்தை எழுதுறோம். ஓகே. அங்கதான் சிக்கலாகுது. இந்த செல்வந்த தன்மை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபீல். அது ஒரு உணர்வு. அது உணர்வு. அது இப்ப நம்ம சில பேர் பார்க்கும்போது சொல்ல முடியா, நடைய பாருங்க சில எவ்வளவு ராஜ கம்பீரத்தோட நடக்கிறாருன்னு. அப்ப அவர் நடையில என்ன ஏதாவது உயரமாவோ கட்டையாவோ நல்ல பாடியா அப்படி அர்த்தம் இல்ல. அது என்னன்னா ஒரு ராஜாவுக்கான ஃபீலோட நடக்கிறான்னு அர்த்தம். புரியுதுல்ல? அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். அதான் அந்த ஃபீல் தான் நமக்குள்ள வரணும் ஐயா. ஓகேங்களா? அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அறிவியலை வச்சு நீங்க இது தோன்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு காலதாமதமாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபீல் பண்ண முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குயிக்கா அடைஞ்சிடலாம். சீக்கிரமா ரீச் ஆக முடியும். ஃபீல்ல மட்டும்தான் நீங்க ரீச் ஆக முடியும். ஆனா ஃபீல்ல தான் ரீச் ஆக முடியும். நீங்க தெரிஞ்சு பண்ணாலும் நீங்க ரீச் ஆகலாம். தெரியாம உங்களுக்குள்ள ஃபீல் வந்தாலும் நீங்க ரீச் ஆயிடலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. அதாவது கூட தெரியாம கூட ஆயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஃபீல்ல இருந்தவங்க. அந்த ஃபீல்ல இருந்தவங்க. ஆமா. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன் திரும்ப. இல்ல அவங்க தெரிஞ்சு ஆனாலோ தெரியாம ஆனாலோ ஆனா அவங்க அந்த ஃபீல்ல இருந்தவங்க மட்டும்தான் அது ஆக முடியும் அப்படின்றதான் பிரபஞ்ச விதி. அப்ப நமக்கு அந்த ஃபீல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா அதுதான் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது இந்த உலகத்திலயும். அதாவது உங்களுக்கு வந்து உயிருள்ள ஒரு பொருளுக்கும் உயிரற்ற ஒரு பொருளுக்கும் உங்களுக்கும் உலகத்துக்கும் உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அசைவுகளுக்கும் எது கனெக்ட் பண்ணுதுன்னா உங்க ஃபீல் தான் கனெக்ட் பண்ணுது. நம்ம நேத்து நம்ம பார்த்தோமே, எதை பார்த்தோம்? அக உணர்வு புற இது அகப்பொருள் புறப்பொருள் இல்லையா? இந்த ஃபீல் மட்டும் தான் பாலமா இருக்குன்னு படிச்சோம் எந்த இடத்துல? சார் இந்த ஃபீல் மட்டும் தான் பாலமா இருக்குன்னு படிச்சோம்ல ஒரு இடத்துல. அதான் சார் கருப்பொருளையும் உருப்பொருளையும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த உணர்வு தான் வந்து பாலமா இருக்குன்னு படிச்சோம். கருப்பொருள் மத்த 4 இருக்கு பாருங்க. உடல், உயிர், ஆன்மா, மனம் இருக்கு பாருங்க. இந்த 4ஐயும் கனெக்ட் பண்றதே இந்த உணர்வு தான். கனெக்ட் பண்ணுது. ஆமா. இல்ல. அதாவது உங்களுக்கும் இன்னொரு பொருளுக்கும் கனெக்ட் பண்றது அந்த உணர்வு தான். இல்ல. அதுதான் நமக்கு இப்ப மெயினா வேணும். ஓகேங்களா? அதனால அந்த மோடுக்கு வரதுக்கு நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா நீங்க மீண்டும் வந்தீங்கன்னா அறிவியலை கொண்டே நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க. நீங்க அறிவியலை கொண்டு எவ்வளவு தூரம் கனெக்ட் பண்ணி பாக்குறீங்களோ நீங்க ஒரு பெரிய மேதை ஆகலாம். பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம். இல்ல. பெரிய வந்து அறிஞரா கூட மாறலாம். நீங்க என்ன வேணா வரலாம். செல்வந்தர் ஆக முடியாது. ஆமா. அதனால நீங்க உலகத்துல பாருங்க பெரிய அறிவாளிகள், பெரிய தத்துவ மேதைகள் இல்ல பெரிய அளவுல வந்து அறிவு வச்சிருக்கவங்க எல்லாம் செல்வந்தர் ஆக முடியல அவங்களால. நீங்க நம்ம ஊர்லயே பார்த்திருப்போம். ஆள் ரொம்ப சாதாரணமான ஆளா இருப்பாரு. இல்ல. ஆனா நிறைய பணம் வச்சிருப்பாரு. நிறைய செல்வம் இருக்கும் அவர்ட்ட. என்னன்னா அவர் அந்த ஃபீல்ட்லயே இருந்தவரு. சேலம் ஆர்ஆர் பிரியாணி சார். சேலம் ஆர்ஆர் பிரியாணி. ஆர்ஆர் பிரியாணி மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால அதுதான் சொல்றேன். அவங்க எல்லாம் இருந்தது அந்த ஒரு ஃபீல். அந்த ஃபீல் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், செல்வத்தை கொண்டு வந்து சேரும். அந்த ஃபீல் பத்தி தான் இப்ப நம்ம டெப்தா பார்க்க போறோம். சரிங்களா? ஆமா சார். நன்றிங்கய்யா. 6:33 ஆயிடுச்சு. ஓகே நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திக்கலாம். இன்னைக்கு வகுப்பு கூட எல்லாருக்கும் ஒரு தெளிவு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நன்றிங்கய்யா. மிக்க நன்றி.